துன்பம் இத்தள நீரைகணி அப்பமோடவள் பொறி கப்பியதறி முகன் அடித்தேனி கட்டிடும் அடி அவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன வினை கடிதேகும் மதியமும் வைத்திடும் மாறன் மகன் மற்பொரு தீரல் போய மதையானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர்கொடு பணிவேனே தமிழடவினை முற்படுகிறீர்கள் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரிதாட்சி வனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புண மதனிடைபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கடமணமருள் பெருமா என்றாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீத்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே கொடியர்கோன் ஒன்று படித்த புகழியர்கோன் கல்வி போற்றி ஆளுமிசை கல்விதப்பில் அணைந்த வீரான் அடி போற்றி வாலி திருநாவலூர் வெண்தொண்டர் பதம் போற்றி ஊழிவழி திருவாரூர் திருத்தாள் போற்றி நிச்சயமாக எல்லாம் உள்ள சிவகாமிபாளுடன் ஆகிய வைத்தியநாசமுடி பெறும் கருணையினாலே நாம் திருச்செந்தூர் புராணத்தில் பிரம்மன் உபதேசித்த அத்தியாயம் பற்றி பேசுவதற்கு திருவருளும் குருவருளும் அடியார்களும் கொண்டிருக்கிறார். நாம் இப்போது ஒரு பாடலை செய்து விட்டுதான் செல்வோம். அதன் அடிப்படையில் என்று ஒரு பூதரும் அறியா தனி வீட்டில் உரை உணர்வு அற்று இருபூத வீட்டில் இராமல் என்றான் இருகோட்டு ஒருகை ஒரு பூதரும் உரித்து ஏகாசமிட்ட புராந்தகருக்கு குருபூத வேளவன் நிற்றே சூர குல அந்தகனே என்று மிக அற்புதமாக கூறுகின்றார். அதை ஏதோ லைட்டு கொள்ளை அற்புதமாக கந்தர் அங்கத்தை கூறுகின்றார். நமது என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், ஒரு பூதரும் அறியாத தனி வீட்டில் உரை உணர்வு அற்று இருபூத வீட்டு முருகப்பெருமான் அருணாத பெருமானுக்கு உபதேசம் செய்யும் போது தான் எல்லா விதமான தவறுகளும் செய்துவிட்டோம், ஆகையினாலே இனி வாழ்வதற்கு தகுதி இல்லை என்று கூறி திரு அண்ணாமலையுடைய கோபுர உச்சியிலிருந்து கீழே விழத் தொடங்கினார். அப்படி விழும்போது யார் சார் அப்படி மேலே இருந்து கீழே விழும்போது முருகப்பெருமான் அவரை தாங்கினார். அப்படி தாங்கும் போது, பெருமானே நான் செய்யாத தவறு இல்லை, என்னை ஏன் தாங்கினீர்கள் என்று கேட்டதற்கு முருகப்பெருமான் கூறினார், தவறு செய்த காலத்திலும் கூட உன்னுடைய வழிபாடை நீ விடாமல் செய்த காரணத்தினால் உன்னை தாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியது என்று சொன்னதும், உடனே அடியனுக்கு செய்ய வேண்டிய உபதேசம் என்ன என்று கேட்டார். உடனே சும்மா இரு சொல்லற அப்படின்னாரு முருகப்பெருமான். ஒரே ஒரு உபதேசம் தான், சும்மா இரு சொல்லற. அப்படி எல்லாவற்றையும் மறந்து ஒரு பூதரும் அறியா தனி வீட்டில் உரை உணர்வு அற்று, எல்லா பேச்சே கிடையாது. அங்க உரைனா பேச்சு எதுவுமே கிடையாது, சும்மா இருந்தார். 12 ஆண்டுகள் ஊனை வெறுத்து உடலை வெறுத்து நாம 1 மணி நேரம் சும்மா இருக்க முடியல, யார்ட்டையாவது பேசிக்கிட்டே இருக்கணும் போக தோணும். சும்மா இருந்து பாருங்க, நீ 1 மணி நேரம் சும்மா இருந்து பாருங்க, யார்ட்டையாவது பேசிக்கிட்டே இருக்கணும் போலதான் தோணும். இப்படி சும்மா எவ்வளவு நேரம் தான் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்க அப்படிவா அது என்னது. அப்படி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ உனக்கு வந்து 1 கோடி ரூபா சம்பளம், நீ உனக்கு வேலை என்னன்னா சும்மா இருக்கிறது அப்படின்னு சொல்லுங்க, யாராலையும் இருக்க முடியும்? சும்மா இருக்கவே முடியாது. இருக்கிறதே கஷ்டமான வேலை வந்து சும்மா இருக்கிறது தான். ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே தான் தோணும், சும்மா இருக்குன்னு தோணாது.
அப்படி உரை உணர்வு அற்ற இடத்துல அவர் எல்லாவற்றையும் மறந்து முருகப்பெருமானை தியானித்து கொண்டு மூலமந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார். முருகா முருகா முருகான்னு உருகினாரு. முருகான்னு உருகுனா முருகப்பெருமான் வருவாரா வரமாட்டாரா? கட்டாயம் வரும். முருகு என்று உருகு அப்படின்னு வாரியாசாமி கூட சொல்றாரு. அப்படி உருகி உருகி 12 ஆண்டுகள் ஊனை வெறுத்து உடலை வெறுத்து முருகப்பெருமானை தியானம் செய்தார். முருகப்பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தார். இப்ப இந்த நிலையெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னா, பல்வேறு பிறவிகளில் அவர் செய்த புண்ணியம் இந்த பிறவியில் அவருக்கு கொட்டுவித்தது. எதுவுமே செய்யாம வராது. ஏற்கனவே புண்ணியம் பண்ணியிருக்கணும். சும்மா இருந்து இறைவனை நினைப்பதற்கு கூட புண்ணியம் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா இறைவனை நினைக்கவே முடியாது. நீங்க கண்ணை முன்னா பல சிந்தனைகள் வரும். என்ன காரணம்? அந்த அளவுக்கு நம்ம புண்ணியம் என்ன பண்ணலன்னு அர்த்தம். கண்ணை முன்ன வேற வேற சிந்தனை வருதுன்னா இன்னும் நம்ம அந்த தவம் பண்ணலன்னு அர்த்தம். அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இறைவனை கொஞ்சம் ஒரு 1/2 நிமிஷத்துல இருந்து தியானித்து பழகணும். சரண கமலாலயத்தை 1/2 நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூடமட்டி பவவினையிலே சனித்த தமியன் மிடியால் மயக்கம் முருகேன் கடகபுய மீதி ரத்ன மணியணி பொன் மாலை சிச்சை கமலும் மனமாறு கடப்பம் அணிவோனே என்று சொல்வதற்கிணங்க 1/2 நிமிஷம். 1/2 நிமிஷம் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? 30 செகண்ட். 30 செகண்ட் நம்மளால நினைக்க முடியாது சாமியை. ரொம்ப கஷ்டம் அந்த உலகத்துல. அதுலயும் இந்த கலியுகத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டம். அன்னையினாலே சொல்றாரு, நம்மள ஏமாத்திரம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அன்னையினாலே 1/2 நிமிஷம் கூட என்னால நினைக்க முடியல அப்படிங்கிறேன். அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா, வழிபாடு அதிகமாக செலுத்த வேண்டும். வழிபாடு அதிகமா செலுத்திட்டு அவங்க கொஞ்சம் சத்தம் போடாம வச்சிடணும். வழிபாடு அதிகமாக செய்ய 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 நமக்கு இறைவன் மேல் ஒன்றுதல் வரும். நம்ம கண்ணை மூடினாலும் சாமி தெரிவாரு, இல்லைன்னா தெரிவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்ப அதுக்கு அடிப்படை ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எதுவுமே பயிற்சி செய்யாம வராது. முதல்ல 1/2 நிமிஷம் செஞ்சு பார்க்கணும், அப்புறம் 1 நிமிஷம், இப்படி கூட்டிக்கிட்டே போகணும். டயத்தை கூட்டிகிட்டே. அதே மாதிரி நாம காலையில் செய்யக்கூடிய வழிபாடையும் கூட்டிகிட்டே போகணும். இன்னைக்கு 1/2 மணி நேரம் செய்யறோமா, நாளைக்கு 5 நிமிஷம் கூட்டணும். இருக்க குறைக்க கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கிட்டே போவாங்க. 1 மணி நேரம். சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்துல உட்காந்துருக்காங்க, அவங்க சிவபூஜை பண்ணுவாங்க. முதல்ல என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நான் 3 மணி நேரம் சிவபூஜை பண்ணேன் அப்படின்னா. ரொம்ப சந்தோஷம். நான் கைத்தட்டி ஃபர்ஸ்ட் 3 மணி நேரம் இதே மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. எப்படி 3 மணி நேரம்? நான் தியானம் மட்டுமே 1 மணி நேரம் பண்ணுவாங்க. அகப்பூஜை செய்யறது மட்டுமே 1 மணி நேரம் பண்ணுவாங்களாம். இது 2 மணி நேரம் பண்ணுவாங்க. 3 மணி நேரம் ரொம்ப சந்தோஷம். அப்ப அகத்துல 1 மணி நேரம் நிலை நிறுத்தி வைக்கிறீங்களா, ரொம்ப சிறப்பு அப்படின்னதும் கொஞ்ச நாள் ஆனது. கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் சீக்கிரம் வந்தாங்க. என்ன சீக்கிரம் வந்துட்டு, நீங்க சிவபூஜையை 3 மணி நேரம் பண்ணுவீங்களா, என்ன ஆச்சு? இல்லை, இப்போ 1 மணி நேரமே பண்ணி முடிச்சிடுறேன் அப்படின்னா. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களால எல்லாத்தையும் குறைச்சிட்டேன் அப்படிங்க. குறைக்க கூட இருக்க டயத்தை கூட்டலாம். அதுக்குதான் முதல்ல கம்மியான நேரத்துல செஞ்சு 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 அப்படியே டயத்தை கூட்டிக்கிட்டே போகணும். 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், அப்புறம் 1.25 மணி நேரம், 1.5 மணி நேரம், இப்படி டயத்தை கூட்ட தான் செய்யணும். அப்படியே குறைக்க கூடாது. வழிபாட்டை என்னைக்குமே நாளுக்கு நாள் முடிஞ்ச கூட்டுங்க. இல்லையா, இருக்கிற டயத்தையாவது வச்சு நாம வழிபாடு பண்ணணும். காலத்தை வீணடிக்க கூடாது. நமக்கு 24 மணி நேரம் டயம் இருக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் டயம் இருக்கு? இதுல நீங்க எவ்வளவு நேரம் உறங்குவீங்க? அதை எங்க கேட்கறீங்க? ஒரு 10 மணி நேரம் உறங்கணும்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். மொத்தமே 5 மணி நேரத்துக்கு மேல உறங்கக்கூடாது. தெரியுமா உங்களுக்கு? நீங்க ரொம்ப தூங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நோய் வரும். ரொம்ப தூங்கினாலும் நோய் வரும். தெரியுமா உங்களுக்கு? அதாவது சுத்தமா தூங்காம இருந்தா நோய் வரும். அதே மாதிரி ரொம்ப தூங்கினாலும் நோய் வரும். குறைஞ்சது 5 மணி நேரம் 6 மணி நேரம். அது எப்படி தூக்கம்னா, ஆழ்ந்த தூக்கம். அதுல கனவு இருக்கக்கூடாது. கனவு வராத தூக்கமா இருக்கணும். நீங்க முழிச்சு ஒய்யாம முழிச்சுட்டே இருந்தீங்கன்னு அந்த தூக்கம் பத்தாது. அப்ப கூட கொஞ்சம் நேரம் தூக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கனவு வந்ததுன்னா நீங்க அரை தூக்கம் தான் தூங்குறீங்கன்னு அர்த்தம். நீங்க உங்களுக்கு தூக்கமே இல்லைன்னு அர்த்தம். கனவு வந்ததுன்னா கனவுல அரை தூக்கம் தான் இருக்கணும் அர்த்தம். அப்படி கனவு வராத தூக்கம் அப்படின்னா, அதிகமா வேலை செஞ்சோம்னா ஆழ்ந்த தூக்கம் வரும். நீங்க நிறைய வீட்டு வேலை பாருங்க, உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரும். அதுல கனவே வராது. அப்படி மெய் மறந்து காலையில எந்திரிச்சாதான் உண்டு. யாராவது தட்டி எழுப்புனாதான் உண்டு, இல்லைன்னா அலாரம் வச்சு அடிச்சாதான் உண்டு. இதெல்லாம் இப்ப நல்லா தெரியுது சுவா. எனக்கு கனவு ரொம்ப வர்றத பார்த்து நல்லாவே தெரியுது. நான் அரை தூக்கம் தான் தூங்குறேன் அப்படிங்கிறது
அது அறத்துக்கு அதான் கனவு வரக்கூடாது. கனவு வந்ததுன்னா ரொம்ப அறத்துக்கு தான் தூங்குறீங்கன்னு அர்த்தம். சரி, அப்படி உரை உணர்வு அற்ற இடத்துல அருணைநாத பெருமான் முருகப்பெருமானை தியானம் செய்து கொண்டிருந்தார். அப்போது முருகப்பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து 12 ஆண்டுகள் ஊனை வெறுத்து உடலை வெறுத்து என்னைக்கு நம்ம உடல் மேல பற்று இல்லையோ அன்னைக்கு இறைவன் நம்ம கண்ணு முன்னாடி தெரிவார். இப்ப இது ஏன் உடம்பு நம்ம பற்று இருக்கா? இந்த பற்று இருக்கிறதுனால இறைவன் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டார். ஞானிகள்லாம் உடம்பு மேல துளியளவும் பற்று இருக்காது. ரமண மகரிஷி தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது கரையெல்லாம் அரிச்சு எலும்பு தெரிஞ்சது. எலும்பு தான் தெரிஞ்சது. தொடையெல்லாம் அரிச்சு கரையை சாப்பிட்டுருச்சு. அப்படி எலும்போட தான் தியானம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படியே அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் வச்சுட்டாங்க. வச்சு அவருக்கு இன்னொன்னு, அவருக்கு கேன்சர் வேற இருந்தது. ஞானிகள்லாம் என்ன செய்வாங்கன்னா, எல்லாரும் விழுந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்களா, அவங்க பாவத்தை பூரா யார் ஏத்துக்கிறா? ஞானிகள் ஏத்துக்கிறாங்க. அதுதான் யாரு காலை போய் இப்படி பிடிக்க கூடாதுன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இப்ப குருநாதருடைய காலை போய் என்ன செய்யக்கூடாது? தள்ளி நின்று தான் வணங்கணும். நிறைய பேர் அதுக்கு தெரியவே மாட்டேங்குது. நீங்க போய் தொட்டீங்கன்னா உங்களுடைய பாவத்தை பூரா அவங்களுக்கு கொடுத்துருவீங்கன்னு அர்த்தம். அப்படியா சிவா, இனிமே பார்த்துக்கிறோம். அப்படி ஒருத்தர் காலில் போய் பிடிச்சிக்கிறோம். அப்படியாது, யாரையும் தொட்டு தொட்டு விடக்கூடாது. தள்ளி நின்றுதான் விழுந்து வணங்கணும். அவங்க காலை போய் பிடிக்க கூடாது. அது வந்து பாவமாயிரும். தள்ளி இருந்து அவங்க திருவடி அங்க இருக்கு, அப்படி இப்படி பக்கத்துல வரணும். இப்ப தீவன தட்டு எடுத்துட்டு வராங்கல்ல, எதை வணங்குவீங்க? எல்லாரும் பாத்தீங்கன்னா மேல அந்த ஜோதியை போய் இப்படி தொடுறாங்க. தொடக்கூடாது, தட்டை தான் தொட்டு கும்பிடணும். ஜோதி வந்து சிவம், அதை பார்த்ததும் கீழே திருவடி, அது தட்டுல வந்து திருவடி தெரியுற மாதிரி நினைச்சு வணங்க. சிலர் பாத்தீங்கன்னா மேல அப்படியே கையை வச்சு கருப்பு ஆக்கிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அப்ப இந்த இடத்துல முருகப்பெருமான் வந்து அவருக்கு காட்சி கொடுத்து ஊனை வெறுத்து உடலை வெறுத்து தியானம் செய்கின்ற காரணத்தினால் முருகப்பெருமான் அவருக்கு வெளிப்பட்டு தோன்றி திருப்புகழ் பாடுகன்னாரு. சாமி, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னாரு. நமக்கு என்னைக்கு ஒன்றும் தெரியலையோ அன்னைக்கு இறைவன் எல்லாவற்றையும் உணர்த்துவார். அப்படி ஒன்றும் தெரியலன்னாரு, நாவை நீட்டுனாரு, வேல் எடுத்து ஓம் எழுதுனாரு, பாடினாரு. பாருங்க பாட்டு: முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கீரை சக்தி சரவண முக்திக்கு ஒரு வித்து குருபரன் என போதும் முக்கட்பரம் அட்குச்சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 33 வர்க்கத்து அமரரும் அடிவேன 10 தலை தத்தக்கலைதோடு ஒற்றைக்கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்தீரில் இரவாக பத்தற்கிற தத்தை கிடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பஷ்யத்தோடு ரச்சித்து அருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுர நித்தம்பதம் வைத்து பயிர விதிக்கட்க நடிக்க கழுகொடு கடுதாட திக்கு பறி அட்டப்பயிர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவிரிக்கு திரிகடகை என ஓத கொத்துப்பற கொட்டக்கிழமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடி என முதுகூகை கொற்புற்றன நற்பற்ற உணரை வெட்டிப்படி இட்டு குலகிரி குத்துப்பட ஒத்தப்புறவள பெருமாளேன்னு ஆடினாரு அருணைநாத பெருமாள். இது ரொம்ப முக்கியமான பாட்டு. நம்ம ஒரு நாள் இந்த திருப்புகளுக்கு இந்த பாட்டுக்கு விளக்கம் நம்ம கண்டிப்பா ஒரு நாள் சொல்றோம். முக்தை தரு பக்தி திருநகை பாட்டுக்கு கண்டிப்பா ஒரு நாள் விளக்கம் பார்த்துரும். அது அடுத்த வாரமோ இல்லை அதுக்கு அடுத்த வாரமோ, இல்ல இந்த திருச்செந்தூர் புராணத்தை முடிச்சிட்டோம். ஏன்னா வேமா நம்ம தீபாவளிக்குள்ள முடிக்கணுங்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். பாடும் பாடும் என்ன, அது பக்கவாத்தியத்தோட திருப்பூர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அருமையா இருக்கும். பக்கவாத்தியம் கையில வச்சுக்கிட்டு இங்க மேல சத்தத்தோட அப்படின்னு அப்படி பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. திருச்சிக்கு போயிருந்தோம். திருச்சிக்கு போகும்போது அப்ப குளித்தல ராமங்க வந்து வரல, அவங்க தான் திருப்பூர் பாட போறாங்க. நாங்கள் எல்லாம் போயிருந்தோம். நான் அடியனும் ஒரு வேலுமுருகன் இருக்கார்ல, போயிருந்தோம். போய் பார்த்தோம், பக்கவாத்தியங்களும் எல்லாம் அடிச்சு ரெடியா இருந்தாங்க. அப்போ அவர் வரல. சரி நம்ம ஒரு பாட்டு பாடி பார்ப்போம் அப்படின்னு பாடினேன். அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி மேலே அடிச்சாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது, அருமையா இருந்தது. பக்கவாத்தியங்கள் அடிச்சா ரொம்ப அருமையா இருக்கு. அதே மாதிரி ஒரு இன்னொரு கோயில்லையும் அந்த மேலவாத்தியக்காரங்க நீங்க பாட்டு பாடுங்க, நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அடிக்கோம்னாங்க. அது நல்லா இருந்தது. அது பாடலோடு இசையோடு பாடலுக்கு சேர்ந்தா ரொம்ப அற்புதமா இருக்கும். அதான் இசைக்கு சாமி மயங்குறாருன்னா அதுக்கு காரணம் அதுதான். இசையோடு பாடும்போது சாமி மெய்மறந்து அதை கேட்பார். இசைக்கு அவ்வளவு சிறப்பு, பாடலுக்கு அவ்வளவு சிறப்பு. அதான் கோலை மிடராக கவி கோலும் இலவாக இசை கூடும் வகையால் ஏழை அடியார் அவர்கள் யாவை சொன்ன சொல் மகிழும் ஈசன் இடமான்னு ஞானசம்பந்த பெருமான்னு சொல்றார். அந்த அளவுக்கு இசையோடு நாம பாடணும். அப்படி உரை உணர்வு அற்ற இடத்துல இருபூத வீட்டில் ராமல் என்றான் இருகோட்டு ஒருகை.
அந்த யானையை இருகோட்டு இரு கொம்புகளை உடைய ஒரு கையுடைய யானையுடைய தொழியை உரித்த சிவபெருமானுடைய மைந்தனே முருகா, ஒரு பூதரும் உரித்து ஏகாசம் இட்ட புராந்தகருக்கு அந்த திரிபுரம் எரித்த பெருமான் திரிபுரத்தையே என்ன செஞ்சாரு சாமி? எரித்தார். வாங்க சார், முப்புறம் கடல் எரித்தார். அப்படிப்பட்ட புராந்தகர் சிவபெருமான். அந்த வேள்வியில தாரகாவனத்து முனிவர்கள் எல்லாம் ஏவி விட்ட புலியை ஏவி விட்டாங்க. அதை தொழியை உரிச்சு இடுப்புல கட்டினாரு. யானையை அனுப்பினார்கள். அதனுடைய தோலை உரித்து போர்வையாக போத்தினார். அப்படிப்பட்ட அது எல்லையில்லாத ஆற்றலை குறிக்கக்கூடியது. சிவபெருமானுடைய எல்லையில்லாத ஆற்றல் இந்த யானையுடைய தொழியை உரிக்கிறது, புலியினுடைய தோலை உரிப்பது, எல்லையில்லாத ஆற்றலை குறிக்கும். ஆனாலும் என்ன காரணம்? இன்னொன்னு, அதுல கூட ஒரு கருணை இருக்கு. பாம்பு அடைக்கலம் தேடி வந்தது. பாம்பு எவனாங்க அதை தூக்கி அடைக்கலமா சாமி அணிந்து கொண்டான். எல்லாத்துலயுமே சிவபெருமானுக்கு கருணை தான் இருக்கும். எந்த உயிரையும் தண்டிக்கணுங்கிற விருப்பம் மட்டும் இறைவனுக்கு எப்பயுமே இருக்காது. எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்ய வேண்டும். இப்ப இறைவனுடைய திருவடிக்கு போயிடுச்சுன்னா அது நற்கதி அடையுமா அடையாதான்? கண்டிப்பா அடையும். சாமியுடைய திருவடிக்கு போயாச்சுன்னா நல்ல கதி அடைந்துரும் அந்த உயிர். அதே போல எந்த நிலையிலையும் எந்த உயிரையும் இறைவன் விடுறதில்லை. எல்லா உயிரையும் ஆட்கொள்வதற்கு தான் தயாரா இருக்காரு. எப்படியாவது சிறு துளியாவது இது தன் மேல் அன்பு செலுத்திடாதான்னு இயங்கிக்கிட்டு இருக்காரு. கோயில் எல்லாரும் போறாங்கல்ல, ஒரு உயிராவது தன் மேல் அன்பு செலுத்தாதான்னு ஏங்குவாராம் சாமி. நம்ம போகும்போதெல்லாம் எல்லாம் லிஸ்ட் எடுத்து கையில கொண்டு போய் எனக்கு அதை செய்யல இதை செய்யலன்னு கேட்கறத விட்டுட்டு உங்களுக்கு ஒரு துளி அன்பாவது எனக்கு குடு சாமின்னு கேட்டா எவ்வளவு ஆனந்தமா இருக்கு சொல்லுங்க. அப்படி நம்ம அன்பை பொழியறதுக்கு தான் சாமி கிட்ட போனோம். அன்பை விதைக்கிறதுக்கு தான் போகணும். அது அந்த பாடலோடு இசையோடு பாடல் பாடி அந்த அன்பை நாம பெறணும் சாமிக்கு. சாமிக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு பார்க்கணும். எது பிடிக்கும்? பாடல் ரொம்ப பிடிக்கும். அப்ப பாடல் பாடி 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 அவருடைய அன்பை நாம் பெற வேண்டும். கொஞ்சம் எல்லா அருளாலும் பாருங்க, பாடிதான் இறைவன் அடைச்சிருக்காங்க. பாடி அதுக்கப்புறம் உழவார பணி செய்து எல்லாமே செஞ்சு சிவபூஜை செய்து, முக்கியமா ஆமார் உன் திருவடிக்கு அகங்குலையேன் அன்புருகேன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேரில் கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரை விரைகின்றேன் சதுராளா உன்னை சார்வானேன்னு மாணிக்கவாசக பெருமான் சொல்றார். அகங்குலைவதற்கும் அன்புருவதற்கும் முதல்ல என்ன சொன்னாரு? பூமாலை புனைந்தேத்தேன், பூ கட்டணும் சாமிக்கு. அப்புறம் புகழ்ந்துரையேன், திருமுறைகள் பாடணும். அப்புறம் புத்தேரில் கோமானின் திருக்கோயில் தூகேன், உழவார பணி செய்யணும். நாளைக்கு காலையில 6 மணிக்கு வந்துட்டு உழவார பண்ணியிருக்கீங்க, அந்த கேப்ல சொல்லிடுவோம். 6 மணிக்கு இங்க எல்லாம் வந்துருங்க சார், வந்துருங்க என்ன எல்லாரும் காலைல 6 மணிக்கு வந்துருங்க சார். 6 to 8 என்ன சார்? ஓ சரி சரி, முடிஞ்சவங்க வாங்க என்ன சார். சரி ஓகே சரி, முடிஞ்ச நீங்க வந்துடுறீங்களா சார்? எல்லாரும் வந்துருங்கண்ணா, வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்த்துருவோம் ஒரு 8 மணி வரைக்கும். சரி, அதுக்கப்புறம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கரிவனந்தூர் போகணும். வேன் பிடிப்போமா இல்லை இது பஸ்ல போயிட்டு வந்துடுவோமா? அதை நீங்க முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க. சரி தானே? வேணும்னா கூட 2 கோயில் பார்க்கலாம். பஸ்னா ஒரு கோயில் மட்டும் பார்த்துட்டு வரலாம். இல்லைன்னா நேர காலத்துல வீட்டுக்கு வரணுங்கனாலும் அதுவும் ஓகே தான், அது அவங்க விருப்பம். சரியா? சரி சொல்லுங்க பார்ப்போம். அப்படி இருகோட்டு ஒரு கை ஒரு பூதரம் உரித்து அந்த யானையுடைய தொழியை உரித்து ஏகாசம் விட்ட புராந்தகருக்கு, அப்படி எல்லாருக்கும் காணும் விதமாக அதை எடுத்துக்காட்டாக கூறிய புராந்தகராக வழங்கக்கூடிய சிவபெருமான், அவருக்கே ஒரு குரு யாரு? முருகப்பெருமான் குருவாக இருந்து உபதேசம் செய்தார். அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு உபதேசம் செஞ்ச எங்கள் பெருமான் அடியனுக்கும் உபதேசம் செய்தார் அப்படின்னாரு. யாருக்கு? அருணகிரிக்கும் முருகப்பெருமான் உபதேசம் செஞ்சார். சிவபெருமான் ஒப்பிட்டு சொல்லும் போது அப்ப எவ்வளவு இருக்கு, எவ்வளவு சிறப்பு பாருங்க. சிவபெருமான் அப்படிப்பட்ட சிவபெருமான், அந்த முப்புறம் எரித்த சாமி, அந்த யானையுடைய தொழிலை உரித்த பெருமான், அவருக்கு நேரடியாக உபதேசம் செய்வது போல் அடியனுக்கும் உபதேசம் செய்தார் அப்படின்னாரு. குரு பூத வேலவன் யாரு அப்படின்னாரு? வேலவன், வேலை கையில் வைத்திருக்கக்கூடிய எங்கள் முருகப்பெருமான் வேலவன். நிறைவே சூழ அந்தகனே, சூரகுல அந்தகனே, அந்த சூரனுடைய இதை சூரனை அழித்து அவனுக்கு அருள் செய்த எங்கள் பெருமான் முருகப்பெருமான் என்று இந்த பாட்டில் மிக அற்புதமாக சொல்றார். ஒரு பூதரும் அறியாத தனி வீட்டில் உரை உணர்வு அற்று இருபூத வீட்டில் இராமல் என்றால் இருகோட்டு ஒருகை ஒரு பூதம் உரித்து ஏகாசம் விட்ட புராந்தகருக்கு குரு பூத வேலவன் இற்றே சூட. அது பார்த்தீங்கன்னா
எப்படி சாமி அருள் செஞ்சாராம். உபதேசம் செய்யும் போது இப்படி வலது தோல்ல நின்னாராம். வலது தோல்ல வச்சுக்கிட்டு தான் சாமி உபதேசம் பண்ணாராம். சாமி எப்படிப்பட்டவர்? குழந்தை. இப்ப சாமி உபதேசம் பண்ணுவார் இப்படி இருந்து வலது செவியில உபதேசம் செஞ்சார். சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா. எப்படி பண்ணாரு? சிவனார் மனம் குளிரும்படி உபதேசம் செய்தார். சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதில். அப்படின்னா இரு செவி கிடையாது, பெரிய செவின்னு அர்த்தம். அந்த பெரிய செவி எதுக்கு உபமானம் அப்படின்னா இந்த வலது செவிக்கு தான் உபமானம். அதனால எந்த ஒரு உபதேசமாக இருந்தாலும் வலது செவியில தான் ஓதணும். வலது செவியில எது சொன்னாலும் நிற்கும், இடது செவியில எது சொன்னாலும் நிற்காது. இங்கிட்டு வாங்கி இங்கிட்டு விட்டுரும். அதனாலதான் குருநாதர் நமக்கு எதுல உபதேசம் பண்ணுவாங்க? வலது செவியில உபதேசம் பண்ணுவாங்க. உருவராதென்று தன் எல்லை வட்டத்திற்குள் உற்றிருந்து இறந்தவருக்கு உமை இலைப்பாற்றி உம்பருவோன் விசுவபதி ஒருவள செவியினால் தாரக பிரம்மத்தை உபதேசமாய் அருளியும் ஈரட்டு வடிவு தரும் காசி மாநகர். ஒரு வளச்செவியினால் தானே சொன்னாரு, இடச்செவின்னு சொன்னாரா? ஒருவள செவியினால் தாரக பிரம்மத்தை உபதேசமாய் அருளியும் ஈரட்டு வடிவு தரும் காசி மாநகர். அப்படி ஒரு பூதரும் உரித்து ஏகாசமிட்ட புராந்தகருக்கே உபதேசம் என்ன குருவாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் இந்த எளியனுக்கும் உபதேசம் செய்து அருள் செய்தாரே என்று இந்த பாட்டுல மிக அற்புதமாக சொல்றாரு நமது அருணைநாத பெருமான். இப்ப நம்ம கதைக்குள்ள போயிருக்கிறோம். பிரம்மன் உபதேசித்த அத்தியாயம். பரவிய மறைகளை 4 என தொகுத்த சிறப்புடைய வியாசர். அந்த 4ஆக தொகுத்தவர் யாருன்னா வியாச முனிவர். வகுத்தது ஒருத்தர், தொகுத்தவர் ஒருத்தர், அதை விரித்து உரைத்தவர் ஒருத்தர். தவத்திற்கு இடமான ஜெயந்திபதியின் மகிமை பொருந்திய ஒரு வரலாற்றை உணர்த்துகின்றேன் என்று சுகமுனிவருக்கு வியாச முனிவர் இந்த கதையை எடுத்து சென்றார். உத்தம வணிகரது குலத்தில் உதித்து ஒரு நல்ல ஒரு வணிகர் குலத்துல உதித்த ஒருவன் பிரம்மன், திருமால், உருத்திரர் எனும் மூவரையும் பூலோக தேவர்களான அந்தரர்களையும் பெரிய நிலவுலகை காக்கும் இந்திரன், தீக்கடவுள், யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன் இந்த அற்றதிக்கு பாலர்களும் என் திசை தலைவர்களையும் மேம்பட்ட எவரையும் மோசமாக நிந்தித்தல் செய்து பாவம் முதிர்ந்து இருந்தான். அதன் பொதுவா என்னன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாம ஒருவன் இருந்தான் அப்படிதான் சொல்லணும். ஒவ்வொருத்தரையும் நிந்தித்தான் அப்படின்னா அட்டத்திக்கு பாலர்களையும் மூவர்களையும் திட்டி ஒருத்தன் இருந்தான் அப்படின்னா அவனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அப்படித்தானே சொல்லணும். அப்படிப்பட்ட ஒருவன் இருந்தான். யார் மேலையும் கடவுள் நம்பிக்கையே இல்லாம யார் சொல்றதையும் கேட்காம இருக்கின்ற எல்லா விதமான தீவினை பழக்கங்களும் அவனுக்கு இருந்தது. வர்த்தகத்தில் கள்ள வாணிபத்தை கருத்தில் நினைந்து துணி அளவு விற்பவன் முன் அதில் பாதியும் குறைத்து இந்த வியாபாரம் வைக்கும் போது எப்படி எப்படிலாம் அதுல கமிஷன் பார்க்கணுமோ, எப்படி எப்படியெல்லாம் அதுல லாபம் பார்க்க வேண்டுமோ என்று மிகுந்த, அதாவது எப்படி மோசம் செய்து பிழைக்க வேண்டும் என்று தெரிந்து அந்த அளவுக்கு வாணியம் செய்தானா அந்த ஒருவன். பேரை குறிப்பிடல. இப்ப இந்த கள்ளத்தனமாக வாணியம் செய்வது, திருட்டுத்தனமாக செய்வது, இது வாரியாசமையில ஒரு அழகான கதை சொன்னார். ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அதை ரொம்ப குடிச்சுக்கிட்டே இருந்தான். ரொம்ப குடிப்பானா, திருட்டு தொழில் செய்வானா. அதுக்கு அந்த அந்த ஊர்ல ஒரு சாமியார் இருந்தார். ஒவ்வொருத்தருக்கும் போதகம் செய்தார். அப்படி இந்த திருடனும் அங்க போனான். போய் அந்த சாமியார் சொல்றதை கேட்டான். கேட்டு முடிச்சுட்டே திருட்டு தொழில விடுறா, விட முடியாது அப்படின்னா. தண்ணி அடிக்கிறதா அது விடுறா, விட முடியாது அப்படின்னா. எதை கேட்டாலும் விட முடியாதுன்னா. அட்லீஸ்ட் பொய் சொல்லாமையாவது இருடா அப்படின்னு. இது கொஞ்சம் நல்லதா தெரியுது, இதை வேணா நான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னா. பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னா. சரின்ட்டு தண்ணியை ஊத்தி சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணான். சத்தியம் பண்ணி முடிச்சுட்டு உடனே இனிமே பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வழக்கம் போல ரொம்ப நல்லவன் தான், ஓரளவுக்கு நல்லவன் தான். பெரிய இடத்துல எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுப்பான். அப்படி சரி நம்ம சின்ன சின்ன திருட்டா பண்ணிக்கிட்டு இருந்தோம், சரி கொஞ்சம் பெரிய திருட்டாவே பண்ணுவோம் அப்படின்ட்டு அரண்மனையிலேயே போய் திருடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணான். அரண்மனைக்கு போனா அங்க சாதாரணமா போக முடியுமா? எத்தனையோ காவலர்கள்லாம் இருப்பாங்க, நிறைய காவலர்கள் இருப்பாங்க. அதுல அந்த பாராட்சவன் ஒருத்தர் இருப்பான் உள்ள முன்னாடி.
பாதுகாவலா இருப்பான். அவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவனை தாண்டி தான் எங்க போகணும், அரண்மனைக்குள்ள போகணும். அவனால எளிமையா ஈஸியா என்ன செஞ்சுட்டானா, மறைப்பு செஞ்சு உள்ளுக்குள்ள போயிட்டான். அது இந்த திருடர்கள்லாம் எத்தனை மணிக்கு போவாங்க தெரியுமா உங்களுக்கு? 3 மணி 3 மணி 2 to 3 மணி தான் அவங்களுக்கு திருடுற நேரம். அப்பதான் எல்லாரும் அசந்து உறங்குவாங்க. அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நேரம். அவங்க ரொம்ப பிடிச்ச நேரம் இந்த 2 to 3 தான். இந்த நேரத்துல போனோன்னா அந்த நேரத்துல என்ன ஒரு நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னா, ஒருத்தர் எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல 2 மணிக்கு வந்து அது எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது வேற யாரும் இல்ல, ராஜா தான் எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. 2 மணிக்கு இவரு போனார். போய் ஏடா நமக்கு முன்னாடி ஒரு திருடன் உள்ள வந்து நிக்காம உங்களுக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தோம். பார்த்து இவன் நைஸா வந்தான். ஏ நீ எப்ப திருட வந்த? ராஜா வந்து தெரியாத மாதிரி நான் அப்படியே வந்துட்டேன் அப்படின்னாராம். உடனே சரி வா நம்ம 2 பேரும் சேர்ந்து திருடுவோம். நானும் திருட தான் வந்திருக்கேன், நீயும் திருடன் தானே? ஆமா நானும் திருடன் தான் அப்படின்னு ராஜாவும் சொல்றேன். சரி வா போய் திருடுவோம். சரி ராஜா எங்க வச்சிருப்பாரு உனக்கு தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ராஜாவே விறுவிறுன்னு கூட்டு வந்து பீரோல திறந்து இதுலதான் இருக்கு, வா நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு. ஏன்னா அவருக்கு தெரியும்ல எங்க வச்சிருப்போம்னு தெரியும்ல. 5 கல்லு, நல்ல ரத்தின கற்களா 5 கற்கள் இருந்துச்சு. அதுல எப்படியாவது இதை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் திருட என்ன பண்ணா, ராஜா ரொம்ப நல்ல மனசுக்காரு, அவருக்கு ஏதாவது வச்சிருப்போம், நான் ஒன்னு எடுத்துக்கிறேன் நீ ஒன்னு எடுத்துக்கோ, 3 இருக்கட்டும், ராஜா நல்லது செய்வார் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல திருடுறதுல கூட நியாயம் நியாயம் அதெல்லாம் பார்த்து ஆளுக்கு ஒண்ணு எடுத்துக்கிடுவோம். இது ரொம்ப விலை தேரும். என் வீடு வந்து அட்ரஸ் நான் சொல்றேன், உனக்கு இது திருட்டு தொழிலோட செய்யணும்னா, இன்னும் உனக்கு நல்லா கத்துக்கிடணும்னா என் அட்ரஸ் சொல்றேன், அந்த அட்ரஸுக்கு வந்து என்னை வந்து பாரு, புரியுதா? சும்மா மண்டே ஆட்டாத, சொல்றத மட்டும் கேளு அப்படின்ட்டு அவனுக்கு அட்ரஸ் வேற கொடுத்துட்டு போறான். ராஜா அட்ரஸையும் கொடுத்துட்டு போறான் பார்த்துக்கோ. அப்படியா? தில்லை நகர் 4வது தெரு 3ஆம் நம்பர் வீடு வந்து என்னைய பாரு, இன்னும் நான் உனக்கு நல்ல திருட்டு தொழில் நல்லா சொல்லித்தரேன் அப்படின்னு அவன் அனுப்பிச்சு விட்டான். அனுப்பிச்சுட்டு 2 பேரும் சரி நான் போயிட்டு வரேன், ராஜா பார்க்குற முன்னே நான் தப்பிச்சிடறேன் அப்படின்ட்டு எப்படி வந்தாலும் வந்தபடியே ஓடிட்டான். மறுநாள் வந்து சபை கூடியது. ராஜா வந்து அமர்ந்தார். எல்லாரும் வந்து வரிசையில கூடியிருந்தாங்க. அப்பொழுது திருட்டு நடந்திருக்கின்றது. அந்த தில்லை நகர் 4வது தெருல 3ஆம் நம்பர் வீட்டுல ஒருத்தர் இருப்பான், அவனை போய் கூட்டுவாங்க அப்படின்னாரு அரசு. நேரா போய் கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்துட்டாங்க. எப்படி திரு முடிக்கான். ஐயோ நம்ம 2 நாங்க திருடும் போது ஒருத்தன் தானே இருந்தான், இப்ப எப்படி ராஜாவுக்கு தெரிஞ்சது? அப்படியே திரு முடிக்கான். அப்படின்னு நின்றுட்டு இருந்தான். அப்ப ராஜா சொன்னாரு, நள்ளிரவு இவன் வந்தான். இல்ல வந்ததும் இப்ப வந்து என்ன சொன்னாருன்னா ராஜா, அவர் வந்து நிக்காரா, போய் பீரோல போய் பார்த்துட்டு வா அப்படிங்கிறாரு. யாரா மந்திரி அனுப்புனாரு. மந்திரி எவ்வளவு திருட்டு போயிருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இவன் மந்திரி விறுவிறுன்னு போனான். போய் அந்த லாக்கரை தொடர்ந்தான். 3 இருந்தது. ஏற்கனவே ஒண்ணு யாரை எடுத்துட்டா, அந்த திருடனும் ராஜாவும் எடுத்துட்டாங்க. மீதி 3 இருந்தது. திருடன் இவ்வளவும் வச்சுட்டா போவான், 3 நம்ம அமைக்கிடுவோம் அப்படின்னு மந்திரி அமைக்கிட்டான். மந்திரி 3 எடுத்துக்கிட்டான். ராஜா அப்படியும் திருடிட்டு போயிட்டான் ராஜா அப்படின்னா. அட பாவி அப்படின்னு ராஜா என்ன சொன்னாரு, அட பாவி இதுக்கு திருடனே பரவாயில்லடா, அவன் உண்மையை சொல்லடா அப்படின்னா. எப்படின்னா, இரவு இவர் திருட வந்தார். அப்பொழுது நான் எக்ஸசைஸ் செஞ்சு கொண்டிருந்தேன். அப்பொழுது நாங்க இவர் திருடுறத எனக்கு ஒண்ணு இந்த இருக்கு அப்படின்னு ராஜா காமிச்சாரு. எனக்கு ஒண்ணு கொடுத்தார், இந்த இருக்கு. உனக்கு கொடுத்தது எங்க அப்படின்னு சொல்லி திருடண்ட கேட்கும். ஏன் இந்த இருக்கு ராஜா அப்படின்னு அவனும் சொல்லிட்டான். அவனும் உண்மையை ஒத்துக்கிட்டான். ஏன்னா பொய் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்கான்ல, அதனால உண்மையை இந்த இருக்கு ராஜா அப்படின்ட்டான். ராஜாவும் எடுத்து காமிச்சாரு. மீதி 3 அங்க இருக்கணும். ஏண்டா மந்திரி, உன்னை போய் பார்த்துட்டு வர சொன்னா, அதுல சரி ஏண்டா 2 எடுத்துட்டு 1ஐயாவது வைக்கலாம்ல, 2 எடுத்துட்டு 1ஐயாவது இல்ல 1 எடுத்துட்டு 2வது வைக்கலாம்ல, அவன்கிட்ட இருக்கிற கருணை கூட உன்கிட்ட இல்ல பாத்தியா, உன் மந்திரி பதவி காலி அப்படின்னு மந்திரி காலியாகி திருடனுக்கு அந்த இதை கொடுத்துட்டாரு, மந்திரி பதவி. உண்மையை சொன்னதுனால வந்த விளைவு புரியுதா உங்களுக்கு? உண்மையை சொன்னா
மந்திரி பதவியே கிடைச்சிருச்சு. அப்ப யோசிச்சு பார்த்தான் அந்த குருநாதரை. குருநாதா, நீங்க ரொம்ப கரெக்டா சொல்லியிருக்கீங்க, பொய் சொல்லாம இருந்தா இவ்வளவு பதவி கிடைக்கும் அப்படின்னு அவர் நினைச்சான். அதுக்காக சொல்றது. ரெண்டாவது, திருடனா இருந்தாலும் அதுல கூட நீதி, நேர்மை, நியாயம், நியாயத்தோடு திருடினான். ரெண்டாவது, உண்மையை சொன்ன காரணத்தினால் அதுக்கப்புறம் அவன் எல்லாத்தையுமே விட்டுட்டான். திருட்டு தொழிலை விட்டுட்டான். பாருங்க, பொய் சொல்லாம இருந்ததுனால திருட்டு தொழில் போயிருச்சு. தண்ணி அடிக்கிறது விட்டுட்டான். உயர்ந்த பதவிக்கு போயிட்டான். அப்படி எல்லாமே அவனுக்கு கரெக்டா கிடைக்கும் நமக்கு. அப்படி இப்பதான் அரைக்கலாமா? சரி. அப்படி வீணாசை கொண்டு விற்பவன் மதித்து பார்க்கத்தக்க மாப்பொன்னை பிரித்து காணி பொன் கைவரும் அளவு தொழில் கற்றவன் தானும் தர்மமும் செய்யான். தர்மம் தானம் செய்வதற்கான வாய்ப்பு இல்லாம இருக்கும். தர்மம் என்ன செய்யும்? தலை காக்கும். தர்மம் செய்யணும். முதல்ல அறம் செய்ய விரும்புனாங்க. அறம் கொஞ்சமாவது செய்யணும், அதுக்கு விருப்பப்படணும். ஒருத்தர் ரொம்ப ஏழ்மையா இருந்தா டெய்லி ஒரு அம்மாட்ட போய் புட்டு வாங்கி சாப்பிட்டு வரான். அன்னைக்கு நிலைக்கு வந்து ஒரு காலனா புட்டு கொடுத்து வாங்கி சாப்பிட்டு வரான். துட்டு இருக்கும்போது வாங்கி சாப்பிட்டாரு. ஒரு நாள் துட்டு இல்லை. அப்படி போனதும் அந்த பாட்டி கூப்பிட்டாங்களாம். இப்ப இங்க வாப்பா, என்ன புட்டு வாங்காம போற? இல்ல, எனக்கு வேண்டாம். எதுக்கு வேண்டாம்? சும்மா சொல்லு, காரணத்தை சொல்லு அப்படின்னு அந்த பாட்டி கேட்டான். இல்ல, என்கிட்ட துட்டு இல்லை, அதனால நான் வாங்கல. நான் உன்கிட்ட துட்டு கேட்டேனா? இந்தா துட்டு சாப்பிடு அப்படின்னு அந்த பாட்டி சொன்னாங்க. இல்ல, எனக்கு இப்ப துட்டு இருக்கு இல்லைங்கிறது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நான் என்னால கொடுக்க முடியலன்னா நீங்க என்ன செய்வீங்க? இப்ப நான் எனக்கு துட்டு வரும்னு எனக்கு எந்த நம்பிக்கையோட எனக்கு நீங்க புட்டு கொடுக்கீங்கன்னு அந்த பாட்டிட்டு கேட்டான். சரியான கேள்வி தானே? இப்ப நீ கொடுத்தேன்னா, நீ துட்டை கொடுத்தேன்னா என் வியாபாரமா ஏத்துக்கிடுவேன். நீ துட்டு கொடுக்கறன்னா புண்ணிய கணக்குல எழுதிடுவேன் அப்படின்னா. புரியுது அவங்களுக்கு? புண்ணியம் தானே அது அவளுக்கு. துட்டு கொடுத்தா வியாபாரம், துட்டு கொடுக்கலன்னா புண்ணியம். இதேதான் நம்மளும் வாழ்க்கையில ஒருத்தவங்க நம்ம யாருக்கையாவது பணம் கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம யாருக்காவது பணம் கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கொடுக்கலன்னா நீ என்ன செய்யக்கூடாது? அவங்களை திட்டக்கூடாது. இறைவன் அவர்கள் மூலியமாக நம்மளை காரியப்படுத்துகின்றார் என்று தெரிந்து அது புண்ணிய கணக்குல தான் சேருமே தவிர, நீங்க யாருக்கு உதவி செஞ்சாலும் அது என்னைக்குமே என்ன ஆகாது? வீணா போகவே போகாது. என்னைக்கும் வீணா போகாது. அடுத்து வந்து ஒருத்தன் வந்து தர்மம் செய்யும் போது பாத்தீங்கன்னா, தினசரி போய் யாருக்காவது ஒரு தர்மம் பண்ணிக்கிட்டே இருப்பானா. என்ன அப்படி ஒரு 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 முடி எடுப்பான். எடுத்து கொண்டு போய் யாருக்காவது போய் தர்மம் செய்யு போனா, ஒரு ஆளுக்கு போய் தர்மம் இருட்டுக்குள்ள ஒண்ணும் தெரியல, யாரோ ஒரு ஆள் நிக்காதுன்னு சொல்லி தர்மம் செஞ்சுட்டு வந்தான். பார்த்தா மறுநாள் காலையில சொன்னாங்க எல்லாரும், இப்படி ஒரு மிகுந்த செல்வந்தருக்கு போய் இப்படி ஒரு தியானம் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லி எல்லாம் ஊரெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஊரெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப நான் இருக்கிற ஆள்கிட்ட போய் இப்படி செஞ்சுட்டேனே அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணான். ரெண்டாவது மறுநாள் எப்படியாவது போய் தினசரி அதை கடமையாவே வச்சிருப்பான். எப்படியாவது ஒரு ஆளுக்கு போய் தர்மம் செய்யணும். மறுநாள் ஒரு முடி எடுத்துட்டு போய் கொஞ்சம் தூரத்துல இருந்தது ஒன்றும் தெரியல, ஒரு பெண்ணுக்கு போய் கொடுத்தான். அந்த பெண்ணு வந்து நிலை கெட்டவர்கள். நிலை கெட்டவர்கள்ட்ட போய் கொடுத்ததுனால எல்லாம் ஊரெல்லாம் பேச ஆரம்பிச்சிச்சு. நிலை கெட்டவங்களுக்கு போய் இப்படி தர்மம் யாராவது செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி, ஆகா இப்படி ஆகி போச்சா நிலைமை அப்படின்னு சொல்லி இப்படி ரொம்ப வருத்தப்படும் போது அதுக்கப்புறம் அவனுக்கே தெரிஞ்சிருக்கு, அவன் செய்த தர்மம் வந்து இதான் கொடுத்தாலும் மறுநாள் அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னா, அந்த நிலைகெட்ட பெண்ணு இந்த செல்வம் கிடைச்சதும் திருந்திட்டான். அந்த செல்வந்தனும் என்ன செஞ்சான்? கொடையாளியா மாறிட்டான். செல்வம் மேலும் மேலும் கிடைக்க ஆரம்பிச்சதும் அவனுக்கு கொடையாளி. அதனால இவனுக்கு என்ன ஆயிடுச்சு? இவனுக்கு புண்ணியம் வந்துருச்சு. செஞ்சவனுக்கு புண்ணியம். அவன் தெரியாம செஞ்சாலும் கூட, செல்வந்தர்களுக்கு கொடுத்தாலும் கூட அது புண்ணிய கணக்கில் ஏற்றுக்கொள்ளப்படும். அதாவது நீங்க இப்ப ஒருத்தவங்க வந்து நீங்க தர்மம் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கொடுத்துறீங்க. சில பேர் ஏமாத்தி வாங்குறதும் உண்டு. சில பேர் ஏமாத்தி வாங்குறாங்கல்ல. ஆனா நீங்க என்ன செய்யணும்னா, இது புண்ணிய சிவார்ப்பணம் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சிவபுண்ணிய கணக்குல சிவபெருமான் எழுத ஆரம்பிச்சிடாரு. அவன் ஏமாத்தி வாங்கினானோ ஏமாத்தாம வாங்கினானோ அது வேற விஷயம். ஆனா கணக்கு எதுல எழுதப்படும்? புண்ணிய கணக்கில் எழுதப்படும். இன்னொன்னு என்னன்னா, நம்ம நிறைய சிவபுண்ணியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் கூட தவற தினசரி ஏதாவது புண்ணியம் பண்ணியிருக்கோமான்னு யோசிச்சு பாருங்க. நான் அடியில் ஏற்கனவே ஒரு சொல்லியிருக்கேன். தினசரி சிவபுண்ணியம் பண்ணியிருக்கோமான்னு யோசிச்சு பாருங்க. அடியாருக்கு செஞ்சிருக்கோமான்னு யோசிச்சு பாருங்க. ஒரு அடியாருக்கு பூ பறிச்சு கொடுங்க.
அடியார்களுக்கு தொண்டு செய்யுங்க, அடியார்களுக்கு இந்த ஏதாவது மாப்பொடி மஞ்சப்பொடி ஏதாவது வாங்கி கொடுங்க, சிவபூஜை பண்ற அடியார்களுக்கு சொல்லியிருக்கா சொல்லலையா? ஏதாவது ஒண்ணு செய்யணும். திருக்கோயிலுக்கு செய்யுங்க, விளக்கு போடுங்க, பூக்கட்டி கொடுங்க, பூவை பறிச்சுட்டு வந்து கொடுங்க. ஏதாவது திருப்பணி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செய்ய 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 புண்ணியம் ஏறிக்கிட்டே இருக்கும். எது வரைக்கும் இறக்கும் வரைக்கும் சிவபுண்ணியம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அடுத்த பிறகு என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. அடுத்த பிறகு என்ன வருதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அதான் சிவபுண்ணியம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். திருத்தல யாத்திரை போய்கிட்டே இருக்கணும், அடியாரோடு இருந்துகிட்டே இருக்கணும், வழிபாடு விடாம செஞ்சுக்கிட்டே இருக்கணும், திருமுறை பாடிக்கிட்டு இருக்கணும், அடியார்ல கூடணும். இப்படி கேப்பு இல்லாம செஞ்சுக்கிட்டே இருந்தா அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடும். ஒருத்தர் போனாரு பேங்க்ல, எல்லாரும் உன்னை ஒரு பாஸ்புக்கை கொடுத்தாங்க, உடனே கொடுத்ததும் ஒரு ரசீதை கொடுத்தாங்க, உடனே அக்கௌண்ட்ல பணம் எடுத்துட்டு வந்துகிட்டே இருந்தாங்க. இவனும் ஒரு சீட்டை கிழிச்சு கொண்டு போய் கொடுத்தான். எப்பா இடத்த காலி பண்ணுப்பா அப்படின்னாங்க. என்ன காரணம்? பணம் இல்லைங்க, முதல்ல அக்கௌண்டே இல்ல. அக்கௌண்டே இல்லாம எப்படி பணம் தருவாங்க? முதல்ல அக்கௌண்ட் இருக்கணும், ரெண்டாவது அக்கௌண்ட்ல பணம் இருக்கணும். இவர் போட்டு வச்சாதானே கிடைக்கும், போட்டு வைக்காம கிடைக்குமா? அதே போல முதல்ல நமக்கு அக்கௌண்ட் வைக்கிறது எது? முதல் வழிபாட்டுக்குள்ள வரணும், அக்கௌண்ட்டுங்கிற வழிபாட பண்ணணும். ரெண்டாவது அதுக்கு சிவபுண்ணியம் அதிகமாக செய்யணும். அந்த அக்கௌண்ட்டை போட்டுட்டே இருந்தா நாம எப்போனாலும் என்ன செய்யலாம், அதுலயும் சிவபுண்ணியம் அழியவே அழியாது, அசல் அப்படியே இருக்கும். உங்களுக்கு வட்டி மட்டும் வந்துகிட்டே இருக்கும். எப்படி இருக்கும் புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி சிவபுண்ணியம். உலக புண்ணியம், நீங்க இறைவனை மறந்து செய்யக்கூடிய புண்ணியம்லாம் உலக புண்ணியம். அது அசலும் வட்டி அந்த நேரமே கொடுத்து இடத்த காலி ஒண்ணுப்பா அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அதனால சிவபுண்ணியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சிவபுண்ணியம் பண்ணிக்கிட்டே. சரி, அப்படி தானம் தர்மம் செய்யான், எந்த தர்மமும் செய்ய மாட்டான். இருக்கையிலே ரொம்ப கெட்டவன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கெட்டவன். செய்பவரை தடுக்கும். சரி, செய்யறதுங்களையும் தடுக்கிறது. அதான் நல்லதானே, கைகள் நல்லா தானே இருக்கு, சும்மா இரு அப்படின்னு செய்யறவங்களையும் தடுக்கிறது. அது நல்ல செல்வந்தரா தானே இருக்காங்க, அவங்களுக்கு போய் ரூபா கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி செய்யறவங்களையும் தடுப்பது. பெரிய உலகில் புண்ணிய பாவம் என உள்ள இரண்டும் மெய்க்குரல் என்று பெரிதாக வாய் திறந்து பேசுபவன் ஞானமான பேரில் இருந்து நீங்கி ஓர்க்கும் செயல் கொண்டு ஒழுகுவான். ஞானத்துக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாத ஆளு அப்படிப்பட்ட ஒருவன் இருந்தான். திருட்டு, ஏமாற்று வேலை, இப்படி எல்லா விதமான கெட்ட செயல்களும் அவனிடம் இருந்தது. தானும் செய்ய மாட்டான், பிறர் கொடுப்பதையும் தடுக்கக்கூடியவன். ஏற்கனவே அவையார் அழகாக சொன்னாங்க, இயல்வது கரவேல், இயன்றதை பிறருக்கு கொடுங்க, இல்லையா ஒருத்தர் கொடுக்கறத போய் தடுக்காமையாது. ஈவது விளக்கு, கொடுப்பத தடுக்க கூடாதுல்ல, தடுக்கலாமா? அது தடுக்காம தான் அதுவே பெரிய புண்ணியங்கிறாங்க. 40 குலங்களும் ஒன்றிற்கொன்று வேறுபட்டன அன்று ஒரு குலத்தான் வகுத்து வைத்தவர்கள் அறிவில்லாதவர்கள் என்று அவமதித்து பேசும் மயக்கத்தை விரும்பிய வன்மதன். அடுத்தவங்க மேல மயக்கமாக பேசக்கூடிய வல்லமை உடையவன். இப்படி உயர்ந்த பெரிய சிலையான உருவங்களையும் விளங்கும் செம்போனான சிறு உருவங்களையும் தெய்வம் என்று உரைத்தால், அந்த அதாவது இந்த உருவத்தை பார்த்து கேலி பண்றது, இதெல்லாம் சாமியா அந்த மாதிரிலாம் சொல்றது. சிலைகளை பார்த்து இதுல சாமி இருக்கா, இது சாமியே கிடையாது, கடவுளே இல்லை அப்படின்னு சொல்றவங்க இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க. நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையிலேயும் கூட சிவவாக்கியர் சொல்றாரு. அதுலயும் இங்க திருமணம் என்ன சொல்றாரு, மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம் அப்படிங்கிறார். இது என்ன சொல்றாருன்னா, இப்ப நீங்க தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மரத்துல வந்து ஒரு யானை செதுக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆனா உண்மையில யானை இருக்கிற மாதிரி இருக்கும். பக்கத்துல போனா என்ன தெரியும், மரம் தெரியும். இப்ப கல்லை கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்லை காணுங்கிறாங்களே. இப்ப நாய் மாதிரியே செதுக்கி வச்சிருப்பாங்க, கல்ல வந்து நாய் மாதிரி செதுக்கி வச்சிருப்பாங்க. நீங்க கல்லா பார்த்தா அது கல்லா தெரியும், நாயா பார்த்தா அது நாயா தெரியும். தூரத்துல வந்து பாக்குறதுக்கு நாய் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அது சிலை செதுக்கி வச்சிருப்பாங்க. அது நீங்க கல்லா பார்த்தீங்கன்னா என்ன தெரியும், அது நாய் கல்லா தெரியும். அதை விடுத்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா நாயா தெரியும். கல்லா நாயை நம்ம பாக்குறத பொறுத்து இருக்கு. அதே போல நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையிலேன்னு சொல்லும் போது, சாமி உள்ள இருக்கான்னு நினைக்கிறவங்களுக்கு சாமி எப்படி இருப்பாரு, உள்ள சிலைக்குள்ள இருப்பாரு. இல்லாதவங்களுக்கு எப்பயுமே இல்லை அப்படின்ட்டு. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாய் என் சொல்லி
வாழ்த்துவனே அப்படிங்கிறாரு மாணிக்கவாசகர். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையும். இருக்கிறவங்களுக்கு இருக்காரு, இல்லாதவங்களுக்கு எப்பயுமே இல்லை. அவங்க இருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன சொன்னாலும் அவங்க திருத்தவும் முடியாது. இல்லாதவன் இல்லைன்னு சொல்றவங்கள போய் நம்ம ஏதாவது கட்டுப்படுத்த முடியுமா? அவங்க அதே தாட்டில் தான் இருப்பாங்க. இறைவனா பார்த்து உணர்த்தினாதான் கடவுள் உண்டு அப்படின்னு வருவாங்க. இல்லைன்னா அது வரைக்கும் வரவே மாட்டாங்க. அப்படி சிலையில் இறைவர் உலர் என்று சொல்வது பொய்யே ஆகும் என்று கருதி இருந்தான். சிலைக்குள்ள போக அதெல்லாம் கடவுள்லாம் ஒண்ணு கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு இருந்தான். தாயராவதும் தந்தையராவதும் பிள்ளைகள் புண்ணியத்தால் பிறக்கின்றார் என்பதும், உறவினராவதும் சிறப்பு மிக்க தேவர்கள் என்று சிறப்பிப்பதும், தேவர்களின் மேம்பட்ட தூய்மையில் சிறந்த தவத்தினர் என்பதும் அழியா செல்வத்தின் ஆபத்து. இப்ப எல்லாருமே எதுக்காக பழகுவாங்க அப்படின்னா, பணம் இருந்தாதான் பழகுவாங்க. தாய் தந்தையர் மேல அன்பு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிள்ளைக்கு மேல தாய் தந்தை மேல அன்பு வருதுன்னா என்ன அர்த்தம்னா, அவங்க சொத்து சேர்த்து வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அப்படின்னாதான் பிள்ளைகளுக்கு என்ன வருமா? பாசம் வருமா? இல்லைன்னா பாசமே வராதான். அப்படி இப்போ எத்தனை பேர் பார்த்துருக்க யோசிச்சு பாருங்க. நம்ம அம்மா தில்லை நகர்ல ஒரு 10 லட்சம் வீடு வச்சிருக்காங்க. எம்மா 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 வீடு இருந்தா உருகுவாங்க. ஆமா, என்னத்த அந்த ஆணைக்கு இங்க ஆளுது அப்படிம்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒன்னும் சேர்த்து வைக்கலன்னு வச்சுக்கோங்க, திட்டி தீர்த்துருவாங்க. இதை 4 பேர்த்து போய் எடுத்து வேற சொல்லுவாங்க. எங்க அம்மா அந்த அன்னைக்கு என்ன வச்சிருக்காங்க, எங்க அப்பா என்ன வச்சுட்டு போனாரு, அவர் நிம்மதியா போயிட்டாரு, இங்க ஒண்ணு கிடையாது அப்படிம்பாங்க. சட்டி பொட்டி கூட கிடையாது அப்படிம்பாங்க. சில பேர் பணம் இருந்தாதான் எல்லாம் வருவாங்க. சொந்த பந்தம் எல்லாமே பணத்துக்கு தான். நீங்க எல்லாவற்றையும் மறந்து ஒரே ஒரு துணை தான் நமக்கு எப்பயுமே கடைசி வரைக்கும் உறுதுணையாக இருப்பது. நம்ம ஏழ்மையா இருந்தாலும் அதுதான் கூட இருக்கும், நம்ம பணக்காரா இருந்தாலும் நம்ம கூட தான் இருக்கும், ரொம்ப தரமட்டத்துக்கு போனாலும் அதுதான் நம்ம கூட இருக்கும். யாரு? அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ ஒரு குலம் சுற்றமும் ஓரூரும் நீ துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ துணையாய நெஞ்சத்து துறப்பிப்பாய் நீ பொன்னியும் மணி நீ இம்முத்தும் நீ இறைவன் நீ ஏறூர்ந்த செல்வன் நீயே. அந்த பாட்டு பாடி இருக்கீங்களா? எப்படி பாடுவீங்க? இப்படிதான் பாடுவீங்களா? அப்ப நீ அம்மை நீ அப்படிதான் பாடுவீங்களா? வேணா சிறப்பா இருக்கும். விருத்தமா போடுவாங்க. அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் முன்பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும். இப்படி பாடுவீங்களோ? இப்படிதான் பாடணும். அப்பண்ணி சாமி அப்பண்ணி அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒரு குலமும் சுற்றமும் ஒருவரும் நீ துய்ப்பனமும் உய்ப்பனமும் தோற்றுவாய் நீ துணையாய் என் நெஞ்ச துறப்பிப்பாய் நீ இப்பொன்னி மணி நீ முத்தும் நீ இறைவன் நீ எருத செல்வன். எல்லாத்துக்கும் நமக்கு கூட இருக்கிறது யாருன்னா சாமி ஒருத்தர் தான். அவர் இல்லைன்னா இந்த உயிர் இயங்குமா? சாமி இல்லைன்னா இயங்குமா? இப்ப நான் 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வரேன்னு போனான்னு வச்சுக்கோங்க, நம்ம கதி அதோ கதி. அதான் சாமி எப்பயுமே நம்ம கூடயே. நாம கூட இறைவனை மறந்துடும், இறைவன் நம்ம மறப்பதே இல்லை. உயிர்கள் மேல அவ்வளவு கருணை. நம்ம கூடயே இருந்து ஒன்றாய் உடனாய் நமக்கு உடம்பு எடுத்தாலும் எடுக்காட்டினாலும் நம்ம கூட தான் இருக்காரு. நம்மளை விட்டு பிரிவதே இல்லை. இப்ப கேவல நிலையில இருந்தாரு, அப்பயும் சாமி நம்ம கூட தான் இருந்தாரு. ஆனா அப்ப எது நம்மை மறைத்தது என்றால் ஆணவமலம் சுத்தமா மறைச்சிருச்சு. இறைவனை பார்க்க விடாம தடுத்தது எது? ஆணவம். இப்ப சுத்த குருடு, கண்ணு சுத்தமா தெரியல. என்ன காரணம்? இப்ப உலகம் தெரியுமா தெரியாதா? குருடனுக்கு எப்படி தெரியும்? அப்ப என்ன, எதை எடுக்கணும்? குறைய நீக்குனா உலகம் தெரியும். அந்த கண்ணுல என்ன இருக்கு? குறை இருக்கு. குறைய நீக்கியாச்சுன்னா கண்ணு தெரிய போகுது. அதே போல ஆணவமலத்தை நீக்கியாச்சுன்னா இறைவன் தெரியும். ஆணவமலம் எப்படி எடுப்பது? ஆணவமலம் எப்படி வலிமை குன்றும்? அதை அடிக்க முடியாது. அது எப்படி குன்றும்? ஆணவமலம் எப்படி குன்றும்? வழிபாடு செஞ்சாதான் குன்றும், இல்லைன்னா போவதற்கான வாய்ப்பே கிடையாது. எல்லா செயலும் இறைவன் செயல் என்று செய்ய செய்ய செய்யதான் ஆணவமலத்துக்கு வேலை இருக்காது. நானே செய்தேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனுக்கு ஆணவம் ரொம்ப இருக்குன்னு அர்த்தம்.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயலை செஞ்சாலும் தாங்கிற அந்த கர்வம் ரொம்ப எப்படியாவது வந்துடுது. அப்படி உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேனே, கோயிலுக்கு தேங்காய் பழம் வேற என்ன வாங்கிட்டு வரோம், சூடம் வாங்கிட்டு வரோமா, இந்த 3 பேரும் பேசிக்கிட்டாங்களாம். நானே பெரியவன் புரியுதா அப்படின்னுச்சான். எது தேங்காய் சொல்லிச்சு, நான் எவ்வளவு பெருசா இருக்கேன் தெரியுதா அவனுக்கு, நான் தான் பெரியவன் அப்படின்னு கருவோம். 2வது வாழைப்பழம் சொல்லிச்சு, நான் எவ்வளவு இனிமையானவன் தெரியுமா, என்னை சாப்பிட்டாங்கன்னா அவ்வளவு இனிமையா அது சொல்லுது. எது வாழைப்பழம் சொல்லுது, நான் அவ்வளவு இனிமையானவன் அப்படின்னு அது கர்வத்தோட சொல்லுது. சூடம் அமைதியா இருந்துச்சு, எதுவுமே பேசல, கம்முன்னு இருந்தது. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, தேங்காவை முன்னாடியே போட்டு ஒரு உடைச்சு துண்டாக்கிட்டாங்க, செதறிடுச்சு. நான் சொல்லிச்சா, முன்னாடி போட்டு உடைச்சு இடத்துல எதை உடைப்பாங்க, விடலை தான் போடுவாங்க, போட்டு மண்டை செதறிடுச்சு. 2வது வாழைப்பழம், அதை நல்லா உரிச்சு கீழே தூக்கி போட்டாங்க, அதுவும் போச்சு. அதாவது நான்கிற ஆணவத்தோடு இருந்த இதை உடைச்சிட்டாங்க, எனதுங்கிற கௌரவத்தோடு இருந்த இதை வாழைப்பழத்தை தொழியை உரிச்சிட்டாங்க. அமைதியா இருந்த சூட என்ன செஞ்சு அப்படியே போய் சாமிக்கு முன்னாடி போய், சாமி பக்கத்துல தானே இருப்பாங்க, நல்ல பிரகாசமா ஜோதியா எரிஞ்சு தானும் கரைந்து இறைவனோடு 2 கலந்தது. அப்படிதானே? அப்ப நாமளும் அமைதியா இருந்து இறைவனை வழிபாடு செய்தால் நாமளும் எங்க போகலாம், இறைவன். சும்மா சலச்சலன்னு பேசிக்கிட்டே இருக்க கூடாது. பேசினா சிவபெருமானை பத்தி பேசணும், இல்லைன்னா பேசவே கூடாது. அமைதியா இருந்து வழிபாடு செஞ்சு கண்டிப்பா உண்மையிலே அமைதியா இருக்கிறவங்க தான் தங்கம். உண்மையில அதான் சொல்றேன். அந்த அமைதி எப்போ வரும், உடனே வந்துடாது. அமைதிக்குலாம் நீங்களாம் மௌன விரதம்லாம் நீங்க இருந்து பாருங்க, அப்பதான் தெரியும். மௌன விரதம்லாம் இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. அடியும் நிறைய தடவை ட்ரை பண்ணி என்னால முடியல. அடி பாக்குற நேரம்ல எப்படியாவது பேச்சு கொடுத்துருவாங்க வீட்டுல. சரி தனியா எங்கேயாவது போய் இருப்போம் அப்படின்னு பார்த்தாலும் அங்கேயும் யாராவது வந்துடுறாங்க. சாமி ஏதாவது ஒரு மலையில தான் போய் உட்காரணும், வேற வழியே கிடையாது. அப்படி ஒரு வட்டம் அங்க இருந்தோம், தென்மலைக்கு போயிருந்தோம், 3/4 மணி நேரம் இருந்தோம், அதுக்கு மேல முடியல. தென்மலையில முருகப்பெருமான் கோயில் இருக்காங்க மேல, மலை மேல. அங்க போய் காத்து அவ்வளவு ஜில்லு ஜில்லுன்னு அடிச்சது. அப்படி எல்லாம் வரிசையா அங்கங்க எல்லாம் உட்காந்து தியானம் பண்ணோம். எனக்கு அந்த நேரத்துல நான் புதுசா வழிபாட்டுக்கு வந்த புதுசு, என்ன நம்மள ஒரு ஆள் ரொம்ப நேரம் உட்கார முடியல. நான் இப்படி நைஸ் அப்படி பார்ப்பேன், அப்புறம் இப்படி நைஸ்ல பார்ப்பேன், யாராவது எந்திரிக்காங்களா பார்ப்பேன். என்ன இவ்வளவு நேரம் எனக்கு உட்கார முடியல, வலிக்கு தாங்க முடியல, இவன் ரொம்ப நேரம் உட்காந்துருக்காங்களே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா இப்போ சொன்னா எவ்வளவு நேரம் உட்காந்துருவேன், அது வேற. முன்னாடி என்னால உட்கார முடியல, அப்பதான் புதுசா வழிபாட்டுக்கு வந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. கண்ண மூடி அப்படி என்னதான் செய்வாங்களா அப்படின்னு தான் நினைச்சிருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் தான் புரியுது, இறைவனை மனம் ஒன்றி தியானிக்க வேண்டும் என்று அதுக்கப்புறம் தான் தெரியும். இன்னொன்னு, நீங்க உள்ள போயிட்டீங்க, நீ தியானம் பண்ண போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டைம் போறதே தெரியாது. 2 மணி நேரம் கூட ஆயிரும், 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஆயிரும். அந்த அளவுக்கு மனம் ஒன்றணும். ஏற்கனவே மட்டும் சொல்லியிருக்கேன், ஒரு இந்த கடற்கரையில விளையாண்டுக்கிட்டு இருந்தான் சொன்னா, அதுக்கு போது 300 ஆண்டுகள் போயிடுச்சுன்னு சொன்னா, ஆனா எதுவுமே தெரியாது. அது இராப்பக திருமூலதேவனரே ஆண்டுக்கு ஒரு பாடல் எழுதினாரு. எப்படி எழுதினாரு அப்படின்னா, அவர் தவம் எப்பொழுது கலைகின்றதோ அப்போ ஒரு பாட்டு எழுதி, கண்ணை மூடுவாரு, 1 வருஷம் ஓடிடும், திரும்பி கண்ணை திறப்பாரு, அந்த தவம் கலைகிற நேரத்துல மறுபடியும் முடிச்சு ஒரு பாடல் எழுதிட்டு அப்புறம் மறுபடியும் தியானத்துக்குள்ள போயிரு. அப்படிதான் மூலன் உரைத்த 3000 தமிழ அவர் இயற்றினார் திருமூலதேவன். 3000 ஆண்டு. எத்தனை ஆண்டு இது முடிஞ்சதா இருக்கா, இதை கொடுங்க. மூலன் உரைத்த 3000 தமிழ். அப்படி யாராவது அந்த அத்தனை வருஷம் வாழ்ந்துருக்காங்களா? எந்த சமயத்திலுமே இத்தனை ஆண்டு வாழ்றத சரித்தமே கிடையாது. நம்ம சைவ சமயத்துல மட்டும்தான் திருமூலதேவனார் 3000 வருடம் வந்திருக்கு. மனிதனுக்கு ஆண்டு எவ்வளவு, ஆயுள் காலம் 100 தான். 100 கூடனா 120 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கு மேல யாரும் வாழ்ந்ததா இல்லை. அதே இந்த இது யோகாசனத்துக்கு போகும்போதுன்னா, அப்போ ஒரு ஐயா 105 வயசு, 105 வயசுலயும் அப்படி இப்படி பிறங்கையை கட்டிக்கிட்டு இப்படி கொடையை பிடிச்சிக்கிட்டு 105 வயசு அப்படி போட்டா வருவாங்க. வந்து அவங்க தான் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுப்பாங்க யோகாசனம் 105 வயசுல. அதுக்கப்புறம் உடம்பு தளர்ந்துருச்சு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க இதாயிட்டாங்க, ஒரு 110 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அது யோகாசனம் செஞ்சதுனால 110 வயசு. யோகாசனம் செய்யலைன்னா அது அந்த வயசுல வாழ்றது ரொம்ப கஷ்டம். இப்பெல்லாம் 60 தானே அவங்களெல்லாம் உண்மையிலே கும்பிடணும். 60 தாண்டிடுச்சுன்னா
அந்த அது தாண்டதே பெரிய விஷயம். இது சுகரு 60. அதான் சொல்றேன், உங்களால கும்பிடுறதுன்னு தான் சொல்றேன். 60 வயசு தாண்டிச்சுன்னா அவங்கள வளர்க்கணும். உண்மையிலே நீங்க வந்து எவ்வளவு இதை கடந்திருக்கீங்க தெரியுமா? அதான் இன்னொன்னா, இங்க பாருங்க, இப்பதான் பிரதோஷம் போன மாதிரி இருந்துச்சு, அதுக்குன்னு பிரதோஷம் வந்துருச்சு. இப்பதான் போன வருஷம் இது விளக்கு பூஜை நடந்த மாதிரி இந்த வருஷம் விளக்கு பூஜை வந்துருச்சு. எல்லாம் பாருங்க குயிக்கா வருது பாருங்க. என்ன அதான் 4 பொழுதும் ஓடிரும். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அதுக்குன்னே செய்ய வேண்டிய தவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். 4 பொழுதும் போறது தெரியாது. இருக்கும்போதே ஈசனை நன்றாக வழிபாடு, காற்றுள்ள போதே இறைவனை நாம் தூற்றிக் கொள்ள வேண்டும். மிக ஒரு காலம் இனி இங்கு இல்லை. காலம் உண்டாகவே காதல் செய்து உய்வி கருதறிய ஞாலம் உண்டானோடு வானவரும் நான்முகனும் நன்னறிய ஆழமுண்டா நீங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவருக்கு மூலபண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துவினே என்று முந்தி வழிபாடு செய்யக்கூடிய வழியை நாம பார்க்கணும். அப்ப பணம் இருந்தா தான் எல்லாருமே இந்த உலகத்துல இல்லைன்னா யாரும் ஒருத்தர் மதிக்க மாட்டாங்க. அப்ப நீங்க இப்ப யோசிப்பீங்க, பொம்பளை பிள்ளைக்கு எப்படியாவது ஒரு 20 பவுனை சேர்த்து வச்சுட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பாடுபட்டு சேர்த்து வச்சு பெண்களுக்கு நகையும் அப்படி வாங்க சார், அவங்களுக்கான சார் பார்த்தீங்களா? என்ன பொம்பளை பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க? நகை. ஆம்பளை பையனுக்கு வீடு. இது ரெண்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், நம்மள ஒரு வழி பண்ணிடுவாங்க. அப்படியா? அப்படியா சார்? வடகத்தில் வரலாங்களா? பார்த்தீங்களா? கொடுக்கறதுக்கு கரெக்டா பார்த்தீங்களா? நீங்க நீங்க என்ன ஒரு நாள் படிங்க, என்ன பாடிருந்தீங்களா? சிறப்பு. சிறப்பு. பார்த்தீங்களா? என்ன பாட்டு பண்ணீங்க? எல்லா பாட்டும் வேற ரொம்ப சிறப்பு சார். அப்படி வளர்த்துக்காங்க பாருங்க. அப்ப சிறப்பு சிறப்பு. அதான் அப்படி தாய் தந்தையர் வளர்க்கணும் பிள்ளைகளை. அதான் கண்டிப்பா சிறப்பு. ஓ அந்த அளவுக்கு சிறப்பு. திருமுறைக்கு அவ்வளவு சிறப்பு. நல்லா வளர்த்துருக்கீங்க பிள்ளைகள. என்ன சொல்றாங்க எல்லாம் திருமுறைகள் அப்படி பாடுறாங்க. நம்ம சிறப்பு சிறப்பு. சரி சரி கண்டிப்பா. 5 வளையாதது 50 வளையவே வளையாது. 5 வளர்த்து விட்டுறணும். அப்புறம் 50 நீங்க 50 வயசுல போய் கோயிலுக்கு போனாலும் அது போக முடியாது. அங்க இது கோயிலுக்கா? இடுப்பு அப்படியே குறையுது. இடுப்பு நாளைக்கு போய்க்கோ நினைக்கிறேன் அப்படிம்பாங்க. போகவே முடியாது. இப்போதே அதை பழகணும். கோயிலுக்கு போறதுன்னா இப்போதே பழகணும். இது ஒரு காலம் இனி இங்கு இல்லை. காலம் உண்டாகவே இறைவன் மேல் காதல் செய்து உய்யக்கூடிய வழியை பார்க்கணும். அப்படி கடல் நடுவில் உள்ள தீவுகள் அனைத்திலும் சென்று வாணிப இயல்பின்படி பல பொருட்களை பண்டமாற்று செய்து அளவில்லா பொருட்களை அகப்படுத்தி அடங்கா மகிழ்ச்சி மேற்கொண்டு எடுப்பான தன் கப்பலில் ஏறி குளிர்ந்த நடுக்கடலை அடைந்தான். இப்ப பணத்தாசை விடல. மேலும் பணம் சேர்க்க வேண்டும் என்று வெளிநாடு சென்று வாணிகம் செய்ய வேண்டும் என்று விரும்பி அந்த கப்பல்ல எல்லா விதமான வாணிகம் செய்ய வேண்டும் என்று கப்பலில் ஏறி போகத் தொடங்கினான். கடலில் போகும்பொழுது இடையராது பெருமழை பொழிய சூறாவளி எனும் காற்று சுழன்ற மோத கடலில் இருந்த கப்பலும் நன்றாக உடைந்தது. இப்ப அவனுடைய பேராசை எப்படி ஆயிடுச்சு? கடல்ல போய் அவன் உயிர் போகணும்னு விதி. அது எங்க வந்து உயிர் போச்சு? திருச்செந்தூர்ல வந்து உயிர் போச்சு. அதுதான் இப்ப இருக்கிறது. திருச்செந்தூர் கடல்ல வந்து எத்தனையோ கடல்ல இருக்கு. எங்கிட்ட போய் கடைசி திருச்செந்தூர்ல வந்து அவன் இறந்தான். அதுதான் சிறப்பு. புரியுது உங்களுக்கு? இதே மாதிரிதான் வாணிகத்திற்கு பட்டினத்தாரும் அனுப்புனாரு. சிவபெருமான் போனாரு. அவருக்கு குழந்தைய வந்து போய் வாணிகம் செய்து விட்டு வரும்போது எல்லாரும் என்னென்ன உயர்ந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள். இவர் என்ன கொண்டு வந்தாரு? எருவை மட்டும் கொண்டு வந்தாரு. எதுக்காக அப்படின்னா, பட்டினத்தாருக்கு என்ன செருக்கு அப்படின்னா செல்வ செருக்கு இருந்தது. அதை நீக்குவதற்காக சிவபெருமான் ஏற்கனவே குபேரனா இருக்காரா? குபேரன் அப்படி எப்பயுமே குபேரனா இருந்தா எப்ப மோட்சம் அடைகிறது? அவர் என்ன செய்யணும்? பக்குவப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் அவரை பூலோகத்துக்கு கூட்டு வந்து காவிரி பூமண்டலத்துல வர வைத்து
அங்க 2 நாள் தங்கணும்னு நினைக்க வைப்பதெல்லாம் யாரு? சாமி தான் நினைக்க வைப்பார். அந்த சுந்தரம் சாமியுடைய வரலாறுல சொல்லும்போது, மாதவம் செய்திட தென் திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார்னார் சுந்தரம் சாமிகள் சொல்லும்போது. இவர் பார்க்கலையாம். அந்த பூ பறிக்கும் போது 2 பெண்களை பார்க்கும்படி செஞ்சது சிவபெருமான் அப்படிங்கிறார். மாதவம் செய்திட தென் திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட, அந்த பெண்கள் மேல் மனம் போக்குமாறு சிவபெருமான் செய்தார். காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார். உடனே பார்த்தாரு சாமி, எப்பா நீ பூலோகத்துக்கு போயிட்டு வந்துரு அப்படின்னாரு. சாமி அப்படின்னாரு, பார்த்துட்டேல போயிட்டு வந்துரு அப்படின்னாரு. எதுக்காக? நமக்கு திருத்தொண்ட தொகை தருவதற்காக, நம்மெல்லாம் உயிர்வுடையதற்காக. அப்ப அந்த பதிகம் எவ்வளவு முக்கியம்னு பாத்துக்கோங்க. திருத்தொண்ட தொகை சொல்லி கொடுங்க பிள்ளைகளுக்கு. என்ன சார், எல்லாருமே திருத்தொண்ட தொகை பாடிடணும், மனப்பாடமா சொல்லணும். தில்லை வாழ்ந்தனதம் அடியார் கோணி தூங்கி எதிர்த்தாலும் சொல்லணும். அந்த அளவுக்கு அந்த பாட்டு வரணும் நமக்கு. அடியார் பாடு இந்த பாட்டு. ஏன்னா இந்த ஒரு பதியத்தை கொடுக்கறதுக்கு அங்க இருந்து கைலாயத்துல இருந்து வரான்னா அது எவ்வளவு முக்கியமான பதியம். இங்க எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே மனப்பாடமா பாடுவாங்க காலையில வழிபாட்டுல. அந்த அளவுக்கு எல்லாம் சிறப்பாயிட்டாங்க. அப்படித்தானே சார் ராஜேஷ்வா? உண்மையிலே ராஜேஷ்வா மனப்பாடமா பண்ணது உண்மையிலே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கடன்னு தில்லைவாழந்தர் பாட்டு அவ்வளவு அருமையா பாடுறாங்க. அவங்க லட்சுமி சிவா எல்லாருமே மனப்பாடமா பாடுறாங்க. நீ ஆமா எல்லாருமே அப்பப்போ எங்களையும் மறந்துடாங்க. அதான் அதாவது கூட்டத்துல சொல்லும் போது யாரையும் விட்டுட்டு வச்சுக்கோங்களேன். அது வந்து அதையும் பாத்தீங்கன்னா நான் அடிக்கிறது சொற்பொழி பேசும்போது இப்படி திரும்பி பேசணும், இப்படியே பேசணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு முடிச்சதுக்கு அப்புறம் வசம் விடுவோம். அப்படி ஒரு இடத்துல சொற்பொழி பேசுனேன், இப்படியே திரும்பியே பேசிக்கிட்டே இருந்தேன். முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அம்மா கூப்பிட்டு, ஏன் சுவா உங்களுக்கு அப்படின்னு ஓரம் வச்சக்கமா சுவா அப்படின்னு இங்கிட்டு திரும்பவே மாட்டேங்கிங்க, நீங்க அதுட்டே திரும்பி பேசிக்கிட்டே இருக்கீங்க சுவா, நல்லா வந்தீங்க சுவா அப்படின்னாங்க. சரி சார், இன்னமே நான் திரும்பி பேசுறேன், எங்க முகத்தை நீங்க பார்க்கவே மாட்டேங்கிங்க அப்படின்னு இப்படி திரும்பி பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு. சரி, இப்படி பட்டினத்தாரு, ஏன்னா அவர் வந்து செல்வ செருக்குல இருக்காரு, குபேரனா இருக்காரு. இப்ப அவரை பக்குவப்படுத்தி எப்படியாவது ஆட்கொள்ள வேண்டும் என்பதற்காக பட்டினத்தாராக பிறக்க வைத்து அவருக்கு செல்வ செருக்கை ஒழிப்பதற்காக இந்த திருவிளையாடலை சிவபெருமான் புரிந்தார். அதை பார்த்தோம் என்ன சொன்னாரு, எருவு ரொட்டியை கொண்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்லி கீழே போட்டு உடைச்சாரு பாருங்க. அதுக்கு அடுத்த நிமிஷமே அதுல ரத்தனங்களா இருந்தது. பார்த்ததுமே சிவபெருமான் இங்க இல்ல, வீட்டுக்கு போயிட்டாரு. உடனே வீட்டுக்கு வேகமா போனாரு. உன்னுடைய மகன் வந்து எதுவும் கோரினானா, இந்த ஓலையை உங்களுக்கு கொடுக்க சொன்னார். அதுக்கப்புறம் சிவபெருமான் மறைஞ்சிட்டாரு, அதுக்கப்புறம் வரவே இல்லை. அது வரைக்கும் கூட இருந்தார். அந்த ஓலையை வாங்கி பார்த்தா காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கு. என்ன அர்த்தம்? கடைசி காலத்துல காது அந்த ஊசி கூட நமக்கு கடைசி காலத்துல துணைக்கு வராது. இந்த செல்வத்தின் மேல் இவ்வளவு பற்றாக இருக்கின்றீர்களே, இந்த பற்றில் இருந்து நீங்க எப்பொழுது நீங்க போகின்றீர்கள் என்று உணர்த்துகின்றார் சிவபெருமான். இது அவங்களுக்கு காதந்த ஊசி கூட கடைசி காலத்துக்கு நமக்கு துணைக்கு வராது. இந்த செல்வம் நம்ம துணைக்கு வந்துருமா? நான் 10 கோடி வச்சிருக்கேன்னா அது கடைசி காலத்துல துணைக்கு வந்துருமா? வராது. அந்த 10 கோடியை நீங்க தர்மம் செஞ்சா அவங்க கூட வரும், பொருளை அருளா மாத்தினா வரும், கூட வரும், இல்லைன்னா வராது. இன்னைக்கு நான் 100 ரூபா சம்பாதிச்சிருக்கேன், அது ஒரு 10 ரூபா தர்மம் செஞ்சா அது கூட வரும். இதை 100 ரூபா வச்சு சிலவர் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கே தர்மம் செஞ்சுருவாங்க. அப்படி ஆளுகள்லாம் இருக்காங்க. சிலவர் நம்ம ராஜ்யத்துல ஒரு அடியா இருக்காரு, அவரு அன்னமொழி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஒரு 10,000 வருமானம் வந்துச்சுன்னா அப்படியே அடியா இருக்க 10,000 பண்ணி விட்டுருவாரு. அந்த மாதிரி ஆளுகள்லாம் இருக்காங்க. கைக்கு கொஞ்சான்னு போதும், இருப்பதற்கு போதும் அப்படின்ட்டு மித்ததெல்லாம் தான தர்மம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் நோய் நொடிகள் வராது. கொஞ்சமாவது தான தர்மம் செய்யணும், அப்படிதான் ஆஸ்பத்திரி செலவு வராது. இங்க இருக்க பிடிச்சி செலவு பண்ணுவாங்க. அங்க மொத்தமா கொண்டு போய் ஆஸ்பத்திரியில ஒரு 10 லட்சம் கட்டுங்க அப்படிம்பாங்க. இது அவங்களுக்கு இங்க அடிச்சு பிடிச்சி செஞ்சு வச்சு ஆஸ்பத்திரியில போய் கொடுக்கப்படும். நல்லா என்ன செய்யணும், இருக்கும்போது தான தர்மங்கள் எல்லாம் செய்யணும். அப்படி தானம் தர்மம் செய்யும். இப்படி இதை உணர்த்துவதற்காக தான் பட்டினத்தார் என்ன செஞ்சாரு, உலகத்தில் பிறக்க வைத்து அந்த காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கு அந்த உபதேசத்தை சொல்லி, அது சில பேருக்கு ஞானிகளுக்கெல்லாம் ஒரு சொல்லு வந்து மாத்திரும். இப்ப அருணகிரிநாத பெருமானுக்கு ஒரே ஒரு சொல்லுதான், ஏன் நானும் ஒரு பெண் தான் அப்படின்னாங்க அவங்க அக்கா. உடனே போய் உள்ள போயிட்டாரு. எங்க ராஜகோபுரத்துல. ஞானிகளுக்கு ஒரு சொல்லு வந்து சொல்லுன்னு இருக்கும், ஆகா இனிமே நம்ம மாறிடணும். இப்ப நமக்கு எத்தனை சொல்லு சொன்னாலும் அப்படியா, நாளைக்கு கோயில் போகணுமா, சரி அப்படின்னு ஒன்னே ஆடிட்டு ஒரு வேலையும் பார்க்க மாட்டோம். காலைல கரெக்டா லேட்டா வந்துச்சிருவோம்.
இது குடும்பம் ஏற்கனவே மட்டும் தெரியல. 3 மணிக்கு எந்திரிச்சா முனிவன், 4 மணிக்கு எந்திரிச்சா ஞானி, 5 மணிக்கு எந்திரிச்சா அறிஞர், 6 மணிக்கு எந்திரிச்சா மனிதன். கரெக்டா சொல்றாங்க பாருங்க, ஒண்ணு கரெக்டா சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஆழ்ந்து கவனிச்சிருக்கான். 7 மணிக்கு எந்திரிச்சா எருமை, 8 மணிக்கு எந்திரிச்சா காட்டு எருமை. அதனால இதுக்கு வாழாகவே கூடாது. புரியுது? அதனால ரொம்ப கவனமா 6 மணிக்குள்ளேயாவது எந்திரிச்சு வழிபாடுகளை நாம செய்யணும். அப்ப இந்த செல்வ செருக்க பார்த்து எப்படி ஒழிக்கிறது பார்த்தீங்களா வட்டணத்தை இருக்கு. அதே போல எல்லாருக்குமே அப்படித்தான். இப்ப திருமாலையும் அப்படித்தான். திருமாலை நான் பெரியவன் இருந்தாரா, அவர் அந்த 10 பிறவி எடுக்க வைத்து அவரை திருத்தினார். இப்படி ஒவ்வொருத்தரும் யான் எனதுங்கிற செருக்குல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் என்ன செய்யறாரு சாமி, அதை திருத்தி யான் எனது என்கின்ற செருக்கை ஒழிக்கின்றார். அதே போல இப்ப சுந்தரம் சாமியில அங்க அனுப்புறதுக்காக சிவபெருமான் தான் பார்க்கும்படி செஞ்சாராம். அவர் பார்க்கலையாம். ஏன்னா நமக்கெல்லாம் திருத்தொண்ட தொகை தர வேண்டும் என்பதற்காக. சரி, அப்படி கடல்ல இருந்து வாணிகம் செய்ய கிளம்பினாரா, அக்கடலில் அழுந்தி என்ன செஞ்சான், நெடுங்கடலில் விழுந்த வணிகனும் நீந்தி மிதந்து பரவிய நீர் நிறைந்த குளிர்ந்த கடலின் அலைகள் இழுத்து வர, கடைசி அந்த கடலை விழுந்ததுமே அலை கொண்டு வந்து எங்க இழுத்து கொண்டு வந்துச்சான், வதனாரம்ப தீர்த்தத்தில். வதனாரம்ப தீர்த்தது திருச்செந்தூர் கடல் தான். கந்த புஷ்கரி தீர்த்தது நாளிக்கிழமை கந்த புஷ்கரி தீர்த்தம். வதனாரம்ப தீர்த்தம் என்பது கடல். இது ரொம்ப இந்த 2லயும் மூழ்கிறது ரொம்ப சிறப்பு. அதுலயும் முக்கியமா என்ன சொல்றாங்க, வதனாரம்ப தீர்த்தத்துல கண்டிப்பா எல்லாருமே கடல்ல போய் நீர் ஆடியே ஆகணும். திருச்செந்தூர் போய் நிறைய பேருக்கு திருச்செந்தூர் போய் கடல்ல குளிக்காம வர ஆளுகள்லாம் இருக்காங்க. குளிக்கலங்க. சாதாரண சொல்லும்போது 3 மணிக்கு போனீங்க குளிக்கலங்க அப்படிங்காங்க. குளிக்காம வரக்கூடாது, கண்டிப்பா குளிக்கும். நைட்டு நள்ளிரவு 2 மணிக்கு போனாலும் வரணும். சரி, அப்படி சந்நிதி சார்ந்த அவயம் நிலைத்திருப்ப பேரறிவு நீங்க உடனே அவனுடைய பேரறிவு நீங்க ஆயுள் நாளும் போயிடுச்சு. ஆயுள் அங்க போய் அவனுக்கு முடிந்ததும் சிறு உயிர் நீங்க வணிகரின் உடலை அப்பதில் இருந்த அவனுக்கு உரியவர்கள் எடுக்கும் முறைப்படி எடுத்து வணிக இனத்திற்கு ஏற்ற வரிசையை அறிந்து சுடலில் அக்னி காரியமும் செய்தனர். சிறந்த நூலான சுருதியின் பயனுணர்ந்த சுகமணிவா, மேலும் சொல்கின்றேன் கேளு அப்படிங்கிற. இன்னும் உனக்கு சொல்றேன், இந்த என்ன சொல்றேன்னு கேளு அப்படின்னு வியாச முனிவர் இவற்றை சொல்றாரு இந்த கதையை. இப்ப இந்த எரிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, சுடுகாட்டுல கொண்டு போய் இந்த உடலை சுட்டிடுவோம். சில பேர் எரிப்பாங்க, சில பேர் புதைப்பாங்க. புதைக்கிறதுக்கும் எரிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்ப்போம். புதைக்கிறது இருக்குல்ல, எரிச்சா என்னது திருநீர், எரிக்கிறேன்னா மண்ணுக்கு அந்த எத்தனையோ மண்ணில் வாழ்கின்ற உயிர்களுக்கெல்லாம் அது இரையாகும். என்ன சாமி என்ன செய்வாரா, ஊழி காலத்தை எல்லா உயிர்களையுமே ஒடுக்கி சாமி திருநீராக பூசிக்கொள்வார். 2வது ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் என்கின்ற அந்த பதத்துல இருக்கும்போது, இந்த புடித்தோல் அணிஞ்சிருக்காரு பாருங்க ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர், அந்த பதத்துல இருக்கும்போதே அவருக்கு உடம்புல இருந்து விபூதி பூக்குமா. அதை எடுத்து ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் திருநீர் பூசுவாராம். இந்த தேவர்கள் எல்லாம் பூசுற திருநீர் இருக்கு பாருங்க, அது புராதனி விபூதின்னு பேரு. அது கோம குண்டலம் இருக்கு பார்த்தீங்களா, தேவர்கள் பூசக்கூடியது கோம குண்டலத்திலிருந்து வரக்கூடிய விபூதி. சிவபெருமான் அணியக்கூடியது தன்னுடைய உடம்பில் பூக்கக்கூடியதும். 2வது எல்லா ஊழி காலத்துல உயிர்களை ஒடுக்கி அந்த சுடலை எடுத்து திருநீராக பூசுவது. நாம் அணியக்கூடிய விபூதி எது, பசுவில் இருந்து வரக்கூடிய பசுஞ்சான விபூதி. அந்த பசுஞ்சான விபூதி எப்பொழுது எங்க தயாரிக்கணும், அந்த பசுஞ்சானம் இருக்கு பார்த்தீங்களா, புண்ணிய காலத்துல எடுத்து அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி போன்ற திதிகள்ல எடுத்து, அப்பதான் அந்த இதை எடுத்து காய போட்டு உலர்த்தி உருண்டையாக உருட்டி அதுக்கப்புறம் வச்சு மூடி அதை மூடி செய்வாங்க பாருங்க. நம்ம நெல் உமியை வைத்து மூடி அதுக்கு பஞ்சபிரம மந்திரம் சொல்லி தான் அதை பத்த வைக்கவே செய்யணும். காய வைக்கிறதுக்கு கூட, அதை வேக வைப்பதற்கு கூட பஞ்சபிரம மந்திரம், ஓம் ஈசானமூர்த்திய நம, ஓம் தத்புருஷ பக்தராய நம, ஓம் அகோர இருதாய நம, ஓம் வாமதேவ உக்யாய நம, ஓம் சத்யோஜாத மூர்த்தியே நம என்கின்ற பஞ்சபிரம மந்திரத்தை சொல்லி வைத்துதான் என்ன செய்யணும், திருநீரை தயாரிக்கணும். அப்படி உள்ள விபூதி எடுத்து திருநீர் பூசும் போதுதான் அது முழு பலனையும் தரும். சிலர் மாவுலேயே செய்யறாங்க, மாவுலேயே திருநீர் தயாரிக்கிறவங்களாம் இருக்காங்க. நீங்க கடையில் நிறைய இதுல பாருங்க, அது உண்மையான விபூதியா இருக்காது. சில பேர் அவசரத்துக்கு என்னென்னதுலேயே தயாரிக்கிறாங்க, பவுடர் மாதிரி இருக்கும், அது மாவுல எல்லாம் தயாரிக்கிறாங்க. விபூதினா பசுஞ்சான விபூதி. இந்த புண்ணிய காலத்தில் எடுத்து பஞ்சபிரம மந்திரம் சொல்லி தயாரிக்கின்ற விபூதியை தான் அடியார்கள் நாம பூச வேண்டும். புரியுதா?
இது வரைக்கும் நாங்க அப்படிதான் பூசிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம் சுதா அப்படின்னு சொல்றது தெரியும். மற்ற மற்ற இந்த கடைகள் எல்லாம் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து எங்க அடியார்கள் தயாரிக்கிறாங்களோ அங்க வாங்கி நாம பூச வேண்டும். அது மாதிரி கடைசி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சுடுகாட்டுல வைக்கும்போது சொந்த பந்தங்கள்லாம் யாரும் வரமாட்டாங்க. நமக்கு சிவபெருமானை தவிர யாருமே உற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றார் யாரும் வருவாங்களா? ஐயோ, அப்பா போயிட்டாரேன்னு பையன் வரப்போறது கிடையாது, பையன் போயிட்டானேன்னு அப்பா வரப்போறது கிடையாது, புள்ள போயிருச்சேன்னு தாய் வரப்போறது கிடையாது, தாய் போயிருச்சேன்னு பிள்ளை வரப்போறது கிடையாது, யாரும் வரப்போறது கிடையாது. ஒரு எல்லை வரைக்கும் வருவாங்க. வந்து என்ன செய்வாங்க? சுட்டிடுவாங்க நம்மள. சுட்டிட்டு திரும்பி பார்க்காம வருவாங்க. ஏய் வா 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 வா, திரும்பி பார்க்காத அப்படின்னு கூட்டு போயிடுவாங்க. அப்ப நமக்கு உற்ற துணை யாரு? ஈசன் ஒருவரே. நமக்கு எல்லா உறவும் யாரு? அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் அவையும் நீ, ஒப்புடைய மாதரும் உன் பொருளும் நீ, பொருளும் சுற்றமும் ஒருவரும் நீ, துய்ப்பனும் உய்ப்பனும் தோற்றுவாய் நீ, துணையாய் என் நெஞ்ச துறப்பிப்பாய் நீ, இப்பொன்னி இம்மணி நீ, இம்முத்தும் நீ, இறைவன் நீ. எல்லாமே சிவபெருமான் தான். அதனால யாரு நிலையாக நம்ம கூட இருக்காரோ அவர் மேல் நாம் பற்று வைக்க வேண்டும் அதிகமாக. புரியுதா உங்களுக்கு? நமக்கு அவரை தவிர மற்ற எல்லாத்துலயும் பற்று வருது. உலகத்துல எல்லாருக்கும் பற்று வருது இல்ல, எல்லா பொருள்களையும் பற்று இருக்குல்ல, எதை பார்த்தாலும் அனுபவிக்கணும்னு தோணுது. ஆனா இறைவனை அனுபவிக்கணுங்கிற போதுதான் நமக்கு யோசிக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம சமயம் வந்து இறைவனை அனுபவிக்கக்கூடிய சமயம், இறைவனை அறியக்கூடிய சமயம் அல்ல. இது அவங்களுக்கு இந்த வழிபாட்டுல சாமி என்ன செய்யணும்? முழுமையாக அனுபவிக்கிறது. எப்படி அனுபவிப்பது? திருமுறை பாடி அனுபவிக்கணும், சிவபூஜை பண்ணி அனுபவிக்க வேண்டும். அப்படிதான், அப்படி பண்ணாதான் எல்லையில்லாத ஆனந்தம் உங்களுக்கு கிடைக்கும். இது அவங்களுக்கு சிவபூஜை அதிகமாக செய்யணும், திருமுறைகள் அதிகமாக பாடணும், சிவபெருமானை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும். பேசா நாளெல்லாம் பிறவா நாளே, பேசின்தான் எந்த பெருமானே என்று பேசி பேசி பூசின்தான் திருநீரே நிறைய பூசி பின்றா நேயத்தால் பிறப்பு இறப்பை கடந்தாதமை ஆண்டானை அவாவெல்ல கல்வனை என்று மாணிக்காச பெருமானும் சொல்றாரு. இப்படி எல்லாருமே என்ன இருக்கு அதுக்குள்ள அப்ப எப்படி சொல்றாரு பாருங்க. மாணிக்கவாச பெருமான் பேசுனா சிவபெருமானை பத்தி பேசுங்க, இல்லையா பேசாம இருங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நிமிஷம் நீங்க அடுத்தவங்களை பத்தி தான் பேச ஆரம்பிப்பீங்க. சாமியை பத்தி பேசுறதுனாலே பக்கத்து வீட்டுக்காரங்களை பத்தி தான் அதிகமாக அவன் பேசுவோம். இப்ப வேற ஒண்ணும் இல்லை, இந்த சந்துக்குள்ள ஒருத்தவங்க இருக்காங்க. இப்ப புறத்துல உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா, இப்ப வழிபாட்டுல இல்லாதவங்க என்ன செய்வாங்கன்னா, அடுத்தவங்களை எப்படா மாட்டி விடுறது, புரியுதா? அடுத்தவங்களை மாட்டி எப்படி வருது, அடுத்தவங்களை பத்தி என்ன பேசி அவங்களை எப்படி கீழே தள்ளுறது அப்படிங்கிறதுலயே முயற்சியா இருப்பாங்க. இலவசம் இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுல இந்த மாவு அரைப்பாங்கல்ல சார், ஒரு 4 மிஷினை வச்சு அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. இது சரி வராதே, உடனே போய் அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணி, எங்க ஈபியில போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்க 4 மிஷினை வச்சு ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்த்து ஃபைனை போட்டாங்க. 20,000 ஃபைன், 17,500 ஃபைன் போட்டிருக்காங்க. 2,500 புதுசா இது இந்த கரண்ட் தான் வாங்கணும், கடை கரண்ட் தான் வாங்கணும்னு சொல்லி இப்படி ஒவ்வொருத்தவங்க பாத்தீங்கன்னா எவன் முன்னேறி வரானோ அவங்க ஒரேடிய கவுத்தி கீழே தள்ளிடணும். அப்படியா? அத ஒரு கம்ப்ளைண்ட் பாத்தீங்களா? இப்படிதான் செய்வாங்க. இப்படிதான் யாரும் உயர்ந்துடக்கூடாது, எல்லாம் தரமட்டத்துக்கு வந்துடணும். தரமட்டத்துக்கு வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எல்லாரும், யாருமே உயர்ந்துடக்கூடாது. அப்படி இருந்தா சரி வருமா? யோசிச்சு பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிறருக்கு உயர வேண்டும் நினைச்சா நாமளும் உயர்வோம், பிறர் தாழ வேண்டும் நினைச்சா நாமளும் தாழ்ந்துடும். புரியுது அவங்களுக்கு? அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கட்டும், பெருமானே அவர் நல்லா வளர்ந்து வரட்டும், நல்லா சம்பாதிக்கட்டும், பணம் நல்லா சம்பாதிக்கட்டும், நல்லா இருக்கட்டும் நினைங்க. கண்டிப்பா நீங்களும் அந்த மாதிரி வருவீங்க. சிலவர் பார்த்தீங்கன்னா நகத்தை கடிப்பாங்க, நகத்தை கடிச்சு விட்டு துப்பி இவன் இப்படி உயர்ந்துட்டாலே அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க. அதனால கடைசி பார்த்தா இவங்களுக்கு தர மட்டத்துக்கு போயிடுவாங்க, நினைக்கிறாலும் கீழே போயிடுவாங்க. அவருக்கு மேல அவர் பார்க்க உயர்ந்துகிட்டே தான் இருப்பாங்க. அப்படி நிறைய பேர் பார்த்தாச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தர லோக்கலுக்கு போயிட்டாங்க. ரொம்ப அப்படி பொறாமைப்பட்ட ஆளுகள்லாம் இன்னைக்கு அட்ரஸ் இல்லாம போன ஆளுகள்லாம் உண்டு, கஞ்சிக்கே வழி இல்லாம இருக்கிற ஆளுகள்லாம் உண்டு.
மத்தவங்க மேல பொறாமப்பட்டு கஞ்சி கூட வழி இல்லாம ஒரு ஆள்கிட்டே துட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி ஆளுங்கெல்லாம் இருக்காங்க. அதனால யாரு மேலே என்ன செய்யக்கூடாது, பொறாம படக்கூடாது. இன்னொன்னு, எதை விதைக்கிறோமோ அது விதையும். எதை விதைக்கிறோமோ அதுதானே விதையும். அதனால யாரையும் நாம் என்ன செய்யக்கூடாது, தூற்றக்கூடாது. சிறு பள்ளத்தின் அவாவ் இருந்த நீர் சிஞ்ஞாயிற்றின் கிரணத்தால் வெற்றிவிடும் தன்மை போல் செட்டி செய்த கொடிய பாவச் செயல் அனைத்தும் செவ்வேல் அருளால் சிதைந்திட அவன் செஞ்ச பாவம் முழுவதும் முருகப்பெருமான் மன்னிச்சிட்டானான். அவன் எப்பேற்பட்ட கொடியவனா இருந்தான். ஆனா திருச்செந்தூர் கடல் அலை வந்து அவனை கொண்டு வந்து சேர்த்ததுனால அவனுடைய அத்தனை கொடிய பாவச் செயலையும் செவ்வேல் அருளால் சிதைந்திட அத்தனையும் மன்னிச்சார். சாமி வந்து கருணைய வடிவானவர். பொண்ணு மெய்ப்பொருளும் தருவானே. உங்களுக்கு பொண்ணு வேணுமா கொடுப்பாரு, பொருள் வேணுமா கொடுப்பாரு, மெய்ப்பொருள் வேணுமா கொடுப்பாரு, தன்னையே கேட்டாலும் கொடுத்துருவாரு சாமி. தன்னையே கொடுக்கறது பொண்ணு மெய்ப்பொருளும் தருவானே, போகமும் திருனா சாமி. சாமி தன்னையே கேட்டாலும் கொடுத்துருவாரு. திருவும் புணர்ப்பானே, பின்ன என்ன இங்க பிழை பொறுப்பானே, பிழையெல்லாம் தவிர பணிப்பானே. எத்தனை பிழை செஞ்சதும் சாமி மன்னிச்சிருவார். ஆனா அடுத்து செய்யாம பார்த்துக்கணும். அங்கதான் மிஸ்டேக் இருக்கும். நாளை முதல் நான் அந்த தவறை செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு நாளைக்கு அந்த தவறு செஞ்சோம்னா பாருங்க, சாமி விடுவாரா? அப்ப தண்டிக்கதான் செய்வார், வழியே கிடையாது. எல்லா பிள்ளையும் மன்னிச்சிருவாரு. மன்னிச்சுட்டு அடுத்து செய்யாம பார்த்து பிழையெல்லாம் தவிர பணிப்பானே, இன்ன தன்மையை நின்ற அறிவொன்னா இம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயற்பல தனி ஆரூரானை மடக்கலுமாமே அப்படிங்கிறாரு சுந்தரம் சாமி. அதனால எல்லா தவறையும் சாமி, அத்தா உன் அடியேனை அன்பாலாத்தாய் அருள்நோக்கி தீர்த்த நீராட்டி கொண்டாய், எத்தனை அரிய நீ எளியானாய் என்னை ஆண்டு கொண்டு இறங்கி ஏன்று கொண்டாய், பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனைகள் எத்தனையும் பொறுத்தாய் என்றேன். எத்தனை பிழை செஞ்சாலும் சாமி பொறுத்துருவான். பிழைத்தனை எத்தனையும் பொறுத்தாய் என்று இத்தனையும் எம்பரமோ ஐயா ஐயோ என் பெருமான் திருக்கருணை இருந்தவாறு. அப்ப சாமி சொல்றாரு பாருங்க, எப்படி சொல்றாரு. நமக்காகவே பாடி, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த பாட்டு. அப்பசாமி பாட்டுல பாடல இது வந்து ரொம்ப பிடிச்ச பாட்டு. அத்தா உன் அடியேனை அன்பால் அர்த்தார். எதுல அந்த ஆட்டு வித்தால் ஆடாதார பாட்டு இருக்கானுங்க, அதுல வரும் பாத்தீங்கன்னா தெரியும். திருநாமம் மஞ்சளுத்தும் செப்பாராகி திறமுருகால் தீவண்ணர் பேசாராகி அந்த பாட்டுல வரும். பாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு. நீங்க பாடி பாருங்க. அத்தா உன் அடியேனை அன்பால் அர்த்தார். இன்னைக்கு படிச்சு போட்டு விட்டுருவோம். நீங்க குரூப்ல போட்டு விட்டுறோம்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அந்த பாட்டை பாடி இன்றைய பாடல் அப்படின்னு போட்டு விட்டுருவோம். அது நம்ம ஒவ்வொரு நேரம் மறந்துடுது. அது நிறைய வேலை இருக்கிறதுனால நம்ம தினசரி காலை எந்திரிச்சதுமே இந்த பாட்டை போட்டு விட்டுறணும். அப்படிதான் எல்லாரும் பாடுவாங்க. இன்னொன்னு, இந்த குரூப்ல போடும்போது எல்லாருமே சேர்ந்து பாடுங்க சார். எல்லாருமே அவங்க போட்டு விடுங்க. தினசரி தானுடைய பாடலை பாடின மாதிரி இருக்கும்ல, அதுக்காக தான் சொல்றேன். சரியா? குரூப்ல எல்லாரும் பாடி போடுறீங்களா? இன்னைக்கு நைட்டு இப்போ ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு ஒரு பாட்டு எல்லாரும் நீங்க பார்த்து போட்டு பாடி போட்டு விடுங்க. எதனா சில பேர் எங்களாலாம் முடியாது சார், எங்களால நாங்க வந்து நீங்க கேட்போம், நீங்க பாடுறத நாங்க கேட்போம், எங்களால முடியாது அப்படி சொல்றவங்களும் உண்டு. அது யார சொல்றேன்னு சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க. தொலைஞ்சுக்குவோம். அன்னைக்கு சொல்றேன் சிவா, நீங்க போடுங்க நாங்க கேட்போம், அதுதான் எங்களால செய்ய முடியும். சரி, அதான் சரி, கேட்கவும் கேட்கட்டும், மத்தவங்க பதிவு பண்ணுங்க. சரிதானே? அவன் புண்ணியம், அதான் 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 சொல்றேன். என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு புண்ணியம், கேட்கறவங்களுக்கு புண்ணியம். வல்லதோர் இச்சையினால் வழிபாடு இவை பத்தும் சொல்லுதல் கேட்டல் வல்லார் துன்பம் துடைப்பாருங்கிறாரு ஞானசம்பந்தர். அதை பாடுறவங்களுக்கும் அதை கேட்கறவங்களுக்கும் அதை சொல்றவங்களுக்கும் சிவபுண்ணியம் உண்டாகும் அப்படின்னு யார் சொல்றா? ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு. வல்லதோர் இச்சையினால் வழிபாடு இவை பத்தும் சொல்லுதல் கேட்டல் வல்லார், சொல்றவங்களுக்கும் கேட்கறவங்களுக்கும் சிவபுண்ணியம் உண்டாகும். சரி, அப்படி முருகப்பெருமானுடைய கருணையினாலே அவனுடைய கொடிய பாவச் செயலாம் சிதந்திட வானவர் கொணர்ந்த மாபெரும் தேர்மேல் ஏறி மகிழ்ந்து இனிது அவருடன் இருந்தான். வானத்துல இருந்து நேர தேர் எடுத்துட்டு வந்துட்டாங்க இவர் அழைக்கிறதுக்கு. பாருங்க, கொடிய பாவச் செயல் செஞ்சவனுக்கு வந்த வாழ்வு பாருங்க. அப்படியே தேர் எடுத்துட்டு வந்து அவனை கூட்டு போனாங்களாம். அவ்வளவு பாவம் செஞ்சுட்டு அப்படி போக முடியுமா? அப்படின்னா அவனுடைய புண்ணிய கணக்கை வைத்து நல்லா தெரிஞ்சுக்கோ, எதுவுமே புண்ணியம் இல்லாம எதுவுமே வராது. அவனுடைய தீவினை செய்த காரணத்தின் காரணமாக அவன் இந்த பிறவில தீவினை செய்தான். அவன் செய்த புண்ணியத்தின் பயன் காரணமாக திருச்செந்தூரில் வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான், வந்து இறந்த காரணத்தினால் முருகப்பெருமான் என்ன பண்ணாரு, அவரை தேரில் ஏற்றி கொண்டு செல்கின்றான். தேரில் ஏறி உயர்ஞான சூரியன் போல் ஒளிமிகும் உடலுடன் மேருமலையை வில்லாக கொண்ட விமலன் சாருப்பியமாக விளங்கி கருமையின் சொரூபம் போன்ற நீலகண்டமும் பிறைமதியும் கவின்னு கொண்டு அருமையான கணநாதருடன் ஒரு சேர கலந்தான். இப்ப சிவகணங்களோடு சேர்ந்திருந்தானா அவன்.
ஆனா சிவகணங்களோடு சேர்ந்து தானே ஒழிய இறைவனோடு இரண்டரை கலக்கல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்குரிய புண்ணியம் என்ன பண்ணல, இறைவனோட சாய்ச்சிய முத்தியை பெறல, சாரூபம் பெற்றவராக இருக்கின்றார். எப்படி சுந்தரம் சுவாமிகள் இருந்தாரோ அது மாதிரி சாரூபம் பெற்ற அடியாராக இப்ப அங்க போய் இருக்கின்றார். எங்க கந்தலோகத்துல போய் சாரூபம் பெற்ற அடியாராக இருக்கின்றார். இப்ப சாரூபம் பெற்ற அடியார்னா, இப்ப ஞானசம்பந்த பெருமான் ஏற்கனவே கந்தலோகத்துல இருந்தாரு. முருகப்பெருமானுடைய உருவத்தை பெற்று அங்க இருக்கும்போது, இப்ப இங்க ஒரு சைவத்துக்கு ஒரு குழந்தை வர வேண்டும் என்று நினைக்கவும் உடனே அவர் நினைக்கிறாரு, நாம குழந்தையா போனா எப்படி இருக்கும்னு நினைச்சு உடனே சாமி அவரை இங்க கொண்டு வந்து பிறக்க வைக்கிறார். ஞானசம்பந்த பெருமானை கொண்டு வந்து பிறக்க வச்சு அதுக்கப்புறம் மோட்சம் அடைஞ்சு சாமி போறார். அதுமாதிரி சுந்தரம் சுவாமிகள் சாரூபம் பெற்ற அடியார், சிவபெருமானுடைய உருவத்தை பெற்றவர். சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயிச்சியம், முக்தியில 4 வகைகள் இருக்கு. சாலோகம்னா சிவலோகத்தில் வசிப்பது, சாரூபம் சாமீபம்னா சிவபெருமானுடைய அருகாமையில் இருப்பது, சிவபெருமானை பார்க்க முடியாது. ரூபம் அப்படின்னா சிவபெருமானுடைய உருவத்தை பெறுவது. சாயிச்சம் என்பது இறைவனோடு இரண்டரை கலப்பது. புரியுதா உங்களுக்கு? சாலோகம் அந்த உலகத்தில் வசிப்பது, சாமீபம் சிவபெருமானுக்கு அருகாமையில் இருப்பது, சாரூபம் இறைவனுடைய உருவத்தை பெறுவது, சாயிச்சியம் இறைவனோடு இரண்டரை கலப்பது. இந்த சாரூபம் எப்படின்னா, இந்த ருத்திரர்கள் 11 கோடி பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாமே சிவபெருமான் மாதிரியே இருப்பாங்க. புலித்தோல் அணிஞ்சு சிவபெருமான் மாதிரியே இருப்பாங்க. இப்ப நாம என்ன செய்வோம், அழித்தல் தொழில் சிவபெருமான் செய்யறாரு அப்படின்றோம். ஆனா அழித்தல் செய்யறது யாரு? ருத்திரர். ருத்திரர் தான் அடிப்பாரு, இவர் சிவபெருமான் அடிக்க மாட்டாரு. சிவபெருமான் எல்லாவற்றையும் செய்வார். அவர் படைத்தல் செய்வார், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் 5ஐயும் செய்வார். ஆனா அது ஒரு உயிர்களுக்கு பதவி கொடுக்க வேண்டும் என்பதற்காக படைப்பு தொழிலை பிரம்மாவும், காத்த தொழிலை விஷ்ணுவுக்கும், அழித்த தொழிலை ருத்திரருக்கும், மறைத்த தொழிலை மகேஸ்வரனுக்கும், அருளல் தொழிலை சதாசிவமூர்த்திக்கும் சிவபெருமான் கொடுத்திருக்காரு. புரியுது அவங்களுக்கு? அப்ப அழித்த இந்த மூவர்ல சிவபெருமான் வரமாட்டாருன்னு சொல்லி மாணிக்கவாசரே சொல்றாரு. அது என்ன பாட்டுன்னு சொல்லுங்க பார்ப்போம். படிக்கிறேன், பாடுறேன் பாருங்க. ஓ இந்த பாட்டா அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை கேட்டா கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும். பள்ளி அடிச்சு பாட்டு. இதை நீங்க வீட்டுல போய் பாடி பாருங்க. முந்திய முதல் நடு இறுதியும் வானாய் மூவரும் அருகில யாவர் மற்றறிவார் வந்தனை வீரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே பரனே செந்தலல் பூரை திரு வேணியும் காட்டி திருப்பெரும் தூரை ஊரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. என்ன பாட்டு? முந்திய முதல் நாடு எல்லாம் சிவபெருமான் வருது. அப்படி மாத்தி விட்டுறணும். கைத்துட்டு பூரா யாருக்கு? சிவபெருமான் தான். பாட வைப்பது யாரு? அவர் தான். அப்ப என்ன சொல்றாரு? முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்ற அறிவார். மூவரும் யாரு? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர். அவர்ல சிவபெருமான் வரமாட்டார். அவங்களாலே அறிய முடியாத கடவுள் சிவபெருமான். மூவரும் அருகிலர் யாவர் மற்ற அறிவார் வந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்து அருளிய பரனேங்கிற அருமையான பாட்டு. அது இந்த கடைசி பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு. பூனியில் போய் பிறவாமையில் நாம் போக்குகின்றோம், அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாறு என்று நோக்கி திருப்பெரும் துறை உரைவார் திருமாலாம் அவன் விருப்பு எய்தவும் அலரவன் ஆசை படரவும் அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயேங்கிற அதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாட்டு. அந்த ஆறிடுச்சு. ஜஸ்ட் அடிக்கடி இதை ஞாபகப்படுத்திட்டே இருக்க. அப்படி அந்த தேர் மேல ஏறி வரும்போது இந்த ஒளிமிகும் உடலுடன் மேருமலை வில்லா கொண்ட விமலன் சாரூபியமாக விளங்கி அந்த சாரூப முக்தியை அடைந்தான் அந்த வணிகன். மோசமான அதிபாவத்தால் முதிர்ந்த ஒரு வணிகன் சாரூப கதியை உரிமையாக அடைந்தனர் எனில் அரிய பெரிய தவத்தினர் திருச்செந்தூரை அடைந்து ஆயுள் முடிந்த நேரத்தில் கதி இத்தகையது என்று எங்கனம் துணிந்து கூறுகிறது.
இதை விட வேற சிறப்பா எப்படி சொல்ல முடியும்? ஒரு கொடிய பாவ செய்தவன் திருச்செந்தூரை அடைந்து சாரூப முக்தியை பெறுகின்றார் என்று சொன்னால், எந்த நேரமும் திருச்செந்தூரை போய் நம்ம வழிபாடு செஞ்சா சாமி நம்மளை சாய்ச்ச முக்தியே கொடுத்துரு. இது அவங்களுக்கு கொடிய பாவ செஞ்சவனுக்கு இந்த நிலைனா, எந்த நேரமும் சிவசிந்தனையில இருந்தோம்னா, முருகப்பெருமானை தியானம் செய்து கொண்டிருந்தால் கண்டிப்பா என்ன கிடைக்கும்? சாய்ச்ச முக்தியே கிடைக்கும். நமக்கு சாய்ச்சம் வேணுமா, சாலோகம் வேணுமா, சாமி வேணுமா? நம்ம இறைவனோடு இரண்டரை நம்ம கலக்கணும். அதுக்கு என்னன்னா அத்துவிதம் பேரு. இந்த உயிர்களானது இறைவனோடு கலக்கின்ற அந்த செயலுக்கு என்ன பேரு? அத்துவிதம். அத்துவிதமாக நாம் இறைவனோடு கலக்கணும். இப்ப இறைவன் அம்பாளோட கலந்திருக்காரு. அது என்னது? எப்படி சொல்லணும்? இப்ப நாம இறைவனோடு கலந்தா அத்துவிதம்னு பேரு. அம்பாள் இறைவனோடு கலக்கும் போது அவங்களுக்கு என்ன பேரு? தாதான்மியம் பேரு. இப்ப விட்டு நீங்க சத்தியம் சொல்றோம்ல, பிரியா விடை. இப்ப சிவலிங்கத்துல அம்பாள் இருக்காங்களா இல்லையா? அதுக்கு என்ன பேரு? அதுக்கு தாதான்மிய சக்தின்னு பேரு. தனியா சிவலிங்கம் இருக்காங்களா? அது யாரு? நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன். பரிக்கிரக சக்தின்னு பேரு. இது தாதான்மிய சக்தி, அந்த அம்பாள் பரிக்கிரக சக்தி. எதுக்கு அந்த சக்தியை சாமி பயன்படுத்துறாருன்னா, இந்த உலகத்தை இயக்குவதற்காக துணைக்கு பயன்படுத்தக்கூடிய சக்தியாக, பரிக்கிற சக்தியாக சாமி அதை பயன்படுத்துகின்றார். வேற ஒண்ணும் இல்லை. இந்த மாயை சிவபெருமானுக்கு பரிக்கிற சக்தியாக வரும். இந்த உலக மாயை இருக்கு பார்த்தீங்களா, இதை வச்சுதான் நமக்கு உடம்பு எல்லாமே கொடுக்குறாரு. அது அவனுக்கு சக்தியாக வரும். அதுக்கு பேர் பரிக்கிரக சக்தின்னு பேரு. மாயை இறைவனுக்கு ஒரு சக்தி, பரிக்கிரக சக்தி. இதை விட்டுலிங்க சக்திக்கு பேரு தாதான்மிய சக்தி. இது அவங்களுக்கு நாம ரெண்டு கேட்டான். இந்த உயிர்கள் இதையும் விடாது, இதையும் விடாது. இதையும் அறிவிக்கணும்னு நினைக்கும், இதையும் அறிவிக்கணும்னு நினைக்கும். இது உழவர பண்ணிச்சா வாங்க சார், அது ரெண்டு வீடியோ வரும். இங்க வீட்டுல விருதால வந்துட்டு வாங்க உழவர முடிய கூட போட்டு செல்போன்ல வந்துருச்சுன்னா போதும், அப்படியே போட்டு விருது எங்க வந்துருவோம், வீட்டுக்கு வந்துருவோம். அதான் மாணிக்காசர் அப்பயே சொல்லிட்டாரு, ரெண்டும் கேட்டான் அப்படின்ட்டாரு. சிந்தனையின் தனக்காக்கி என்னங்க சார், மனோன்மணி தான் விட்டுவீங்க சக்தி. அந்த சிவலிங்கத்துக்குரிய சக்தி மனோன்மணி. என்ன அதை தனியா எடுத்து காமிச்சிருக்காங்க. பிரியா விடை அதை தனியா காமிச்சிருக்காங்க. அதுக்கு சிந்தனையின் தனக்காக்கி நாயினன் கனிநெகின் திருப்பாத போது காக்கி வந்தனையும் மலர்க்கை ஆக்கி வாக்குவன் மணிவாத்தை காக்கி ஐம்புலன்கள் ஆற வந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை மாலவத பெரும் கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரை காடு அணைய மேனி தனிச்சுடரே. இரண்டு விழி தனியினே இருக்கு. ரெண்டும் கிடையாது, இங்கிட்டும் விடுறது கிடையாது, இங்கிட்டும் விடுறது கிடையாது. ரெண்டு விழி தனியினே இருக்கு. அப்படி இருக்க சாமி நான் அப்படிங்கிறாரு மாணிக்கவாச பெருமான். அப்படி உயிரினுடைய நிலையை அந்த பாடல அப்படி எடுத்து சொல்றாரு. இன்னும் திருச்செந்தூருடைய மகிமைகள் நிறைய இருக்கு. இந்த கதையை இதோட முடிச்சுட்டு நம்ம அடுத்து தொடர்ந்து அடுத்து இன்னும் என்ன, இந்த பிரம்ம உபதேச அத்தியாயத்துல இன்னும் 2-3 இது சொல்றாரு. இன்னும் அடுத்த மாசம் தான் முடியும், அடுத்த வாரத்துல தான் முடியும். அடுத்த வாரமா அடுத்த நாளா? திங்கக்கிழமை மீதி இதை நம்ம பார்த்துருவோம் சார். நீங்க திங்கக்கிழமை, அடுத்து வியாழக்கிழமையா? சரியா, எல்லாரும் யோசிக்காங்க, என்ன திங்கக்கிழமை மறுபடியும் திங்கக்கிழமையா அப்படின்னு. அப்படி கண்மத்தால் உடலெடுத்த எத்தகையோரையும் சேவை மாத்திரத்தால் சிறந்த வீடு பெற்று சேர வைக்கும் திருச்செந்தூருக்கு கடல் சூழலில் உள்ள மற்றைய தலங்கள் ஓவித்து மதித்தவர்கள் எமனது சினம்கொள் பெரிய கண்களாகிய வடத்தீவை பற்றற்க சுமையை இருந்திறது என்று புகழத்தக்கவர் அவர். யாருமே யார்கிட்ட எங்க போக மாட்டாங்க? திருச்செந்தூர் தலத்தை அடைந்தவர்கள் யமகணத்துக்கு செல்ல மாட்டார்கள். கடல்ல எப்பயுமே பார்த்தீங்கன்னா இறைவனுடைய மிகப்பெரிய கருணை என்னன்னா, கடல் இருக்கு பார்த்தீங்களா, கடலுக்கு நடுவுல ஒரு அக்னியை உருவாக்கியிருப்பார் சாமி. அந்த வடமுக அக்னி காரணமாக தான் கடல் பொங்கி எல்லாமே இருக்கு. சாமியுடைய மிகப்பெரிய கருணை என்ன கருணைனா, இந்த கடல் கொந்தளிச்சு வெளியில வராம இருக்கிறதுக்காக சாமி கடலுடைய நடுவுல வடமுக அக்னியை உருவாக்கி அந்த வெப்பம் ஏற்படுத்தி இந்த கடலானது அப்படியே அடங்கி இருக்குமா. அந்த வடமுக அக்னியை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, சாமி ஊரையே அடிச்சிரும், எல்லாம் ஒரு வழி ஆயிரும். அது இறைவனுடைய மிகப்பெரிய கருணை. இது அவங்களுக்கு சரி. இதுக்காக உள்ளம் நிறைந்து ஓகை சிறந்து இந்த திருச்செந்தூர் புராணத்தை நீங்க கேட்டதுனால் உங்களுடைய வாழ்வினை கரைந்து திருவருள் வரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியேன் வரையை நிறைவு செய்கின்றேன். சிற்றம்பலிசையும் ருசித்த வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தி உழலாகி உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உனையனதுள்ளறியும் அன்பை தருவாயே மயல் தகர்களிடையறந்த
இணை காவல் வனசகுர மகளை வந்தி தனைவோனே கையிலை மலை அணையதில் பதிவாழ்வே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே உனையனதுள் அறியும் அன்பை தருவாயே. கைலாய வரும்பதி விஞ்ஞான போத நெறி காட்டும் என்னை வைவாய் வெகண்டான் வந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாயு உயிலாரும்பொழில் திருவாவுடுதறிவாள் நமச்சிவாய் தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ வான்முகில் வளாது பெய்யும் அடிவளம் திறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் வங்க நற்றவம் வெள்ளி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நீடுக மாமலை வண்ணுகமை விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னெறிதான் தலை தொங்குக தேவன் திருநீர் சிறக்கவே ஆறு தரந்தோர் வாழ்க அருமுக வாழ்க வெப்பை குருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானிதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் மரகண பார்வதி பதையே என்னாருடைய சிவனையை போற்றி வெற்றிவேல் முகனுக்கு சித்தமம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம் ஆடி அமைச்சீங்களா